பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் இனி என்ன நடக்க போகுது தான் பார்க்க போகிறோம். இங்கே தங்கமயில் வந்து வீட்டில் ரொம்ப அழிச்சாட்டியம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் தங்கமயிலுக்கு 11ஆம் வகுப்பு சொல்லிக் கொடுத்த வாத்தியார் வந்து பாண்டியன் ஸ்டோர் கடைக்கு போகிறாங்க. அங்கே போய் நீங்கள் தங்கமயிலோட மாமா தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம் நீங்கள் அப்படிங்கிறாங்க. நான் அவரோட வாத்தியார் அப்படிங்கிற. ரொம்ப சந்தோஷம். அந்த பிள்ளை எம்ஏ இங்கிலீஷ் படிச்சிருக்கு, அதில் உள்ள வாத்தியாரா அப்படிங்கிறாங்க. இல்லையே, நான் 11ஆம் வாத்தியார் அப்படிங்கிறாங்க. அப்படியா 11 உங்கள்கிட்ட படித்தாளா அப்படிங்கிறாங்க. ஏன் நீங்கள் சொல்கிறது தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. என்னங்கய்யா என்ன ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பாண்டியன் கேட்குறாரு. இல்லை அந்த பொண்ணு எம்ஏ இங்கிலீஷ் படிச்சிருக்காங்கன்னு சொல்கிறீங்களே அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஏன் அப்படி தான் சொன்னாங்க, கல்யாண கார்டில் கூட அப்படி தான் போட்டுருந்துச்சு அப்படிங்கிறாரு பாண்டியன். நானும் அந்த கல்யாண கார்டை பார்த்தேங்கய்யா. எங்கள் ஊரில் வந்து நிறைய பேர் வந்து அதை பற்றி பேசுனாங்க. அந்த பொண்ணு கம்மியாக படிச்சிருக்கானா நிறைய படித்த மாதிரி போட்டிருக்க வச்சுருக்க அப்படின்னு சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. ஏன் நீங்கள் தப்பாக சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன். நான் சொல்கிறது வந்து இந்த ஊரில் இன்னார் மகளை தான் என் பையன் கட்டியிருக்கு அப்படிங்கிறாங்க. நான் கரெக்டாக தான் ஏன் சொல்கிறேன். எனக்கும் அதே ஊர் தான். என்ன எனக்கும் அது அவங்க வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரத்தில் தான் எனக்கு வீடு. எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அந்த பிள்ளையை தெரியும். ஏற்கனவே அவங்க ரப்சர் குடும்பம். ஸ்கூல்லையுமே அது வேண்டாதைக்கு பண்ணாங்க. அவங்க அப்பா கூட என்கிட்ட வந்து தவறுதலாக நடந்துக்கிட்டார். நான் ஹெச்எம்கிட்ட சொன்னதுனால தான் அந்த நேரத்தில் வந்துட்டு அந்த பொண்ணு படிப்பே பாதியில் நின்றது. அதுக்கப்புறம் நான் பல முறை வந்து சரிம்மா ஏதோ நடந்துருச்சு ஒழுங்காக படிமான்னு சொன்னேன். நீ சொல்லிலாம் நான் கேட்கணும் அவசியம் கிடையாதுன்னு அந்த பொண்ணு சொன்னது அவங்க அப்பாவும் சொன்னாங்க. அந்த பிள்ளை 11லேயே படிப்பு நிப்பாட்டிட்டாங்க அப்படிங்கிறாங்க. உடனே பாண்டியன் சொல்கிறாரு வாத்தியார்ட்ட, நீங்கள் சொல்கிறது பொண்ணு கண்டிப்பாக வேறு தான் இருக்கும் சார். நீங்கள் வந்து வேறு யாரோ நினைக்கிங்க. தங்கமயிலுங்கிற பொண்ணு என்னோடய மருமக தான். அது நீங்கள் சொன்ன ஊர்லேயே தான் பொண்ணு கட்டியிருக்கேன். ஆனால் எம்ஏ படிச்சிருக்கா, இங்கிலீஷ் படிச்சிருக்கா, ரொம்ப அறிவான பிள்ளை, தங்கமான பிள்ளை என்ன அப்படிங்கிறாங்க. நான் மற்றபடி ஒன்றும் சொல்லலைங்கய்யா. அந்த பொண்ணு படிப்பு 11 ஃபெயிலுங்கிறத தான் சொல்கிறேன். 11க்கு அப்புறம் அந்த பிள்ளை படிக்கலை, அதை தான் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. செந்தில் அப்படிங்கிறாங்க. என்னப்பா அப்படிங்கிறாங்க. இவர் சொல்கிறது கேட்டியா அப்படிங்கிறாங்க. எனக்கே ஷாக்காக தான்ப்பா இருக்குது அப்படிங்கிறாங்க. அந்த பொண்ணு எம்ஏ இங்கிலீஷ் தானே படிச்சிருக்குன்னு சொல்லிச்சு அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா எம்ஏ இங்கிலீஷ் தான் படிச்சிருக்குன்னு சொல்லிச்சு அப்படிங்கிறாங்க. உடனே பழனி கூட சொல்கிறாரு, வாத்தியாரை நீங்கள் வந்து உண்மையிலே பாருன்னா இப்போ வாத்தியார் எடுத்தீங்களா அப்படி இப்படின்னு கேட்குறாங்க. டேய் லூசு மாதிரி பேசிகிட்டு இருக்காரு அப்படிங்கிறாங்க பாண்டியன். அவர் வாத்தியார்னு சொல்கிறாரு. ஆனால் நம்ம பிள்ளையா இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா நம்ம பிள்ளை வந்து எம்ஏ இங்கிலீஷ் படிச்சிருக்க அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே அவங்க ஃபோட்டோ வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் இல்லை, கல்யாண ஃபோட்டோ இருக்குல்ல என் செல்லில், செந்தில் இதை எடுத்து கொடுப்பா அப்படிங்கிறாங்க. எடுக்கிறாங்க. எடுத்தோன்னே பார்க்குறாங்க. இந்த பொண்ணு தான். இந்த பொண்ணு வந்து 11 ஃபெயில் தான். நீங்கள் வந்து என்ன சொன்னாலும் நான் ஏற்றுக்க மாட்டேன். ஆனால் பாண்டியன் ஸ்டோர் குடும்பத்திலேருந்து எந்த பிள்ளையும் நீங்கள் குறைச்சி மதிப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதிகமாக படிச்சிருக்க மாதிரி நீங்கள் பத்திரிகையிலையும் போட சொல்லியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நீங்களும் உங்கள் மருமகளும் பெருமையாக பேசுகிறீங்க. அதை நினைக்கும் போது சந்தோஷமாக தான் இருக்குது. ஆனால் உண்மையில் அந்த பிள்ளை படிக்கலை அப்படிங்கிறாங்க. என்னையா சொல்கிறீங்க, அவங்களுக்கு படித்தவங்கன்னு சொல்லி மரியாதை கொடுத்து பேசிகிட்டு இருக்கேன். ஏன் வீட்டு பிள்ளை படிக்கலைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அது எம்ஏ இங்கிலீஷ் படிச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. பாண்டியன் ஸ்டோர் அண்ணாச்சி, நீங்கள் எவ்வளோ நாளும் வருத்தப்படுங்க. அதனால் எனக்கு ஒன்றும் ஆக போகிறதில்ல, உங்களுக்கும் ஆக போகிறதில்ல. அந்த பொண்ணு படித்தது என்னமோ 11 ஃபெயிலு தான். ஆனால் நீங்கள் எம்ஏ இங்கிலீஷ்னு சொல்கிறீங்க. ஆனால் அதுதான் தப்பாக இருக்குது. இதே மாதிரி எம்ஏ இங்கிலீஷ்னு சொல்லிட்டு வேறு எதையாவது ஆவணமாக பயன்படுத்துனீங்க அப்படின்னு சொன்னால் அந்த பொண்ணுக்கு தான் பாதிப்பாகும், பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சாமான வாங்காமல் இடையிலே கிளம்பிடுறாங்க. என்ன பண்டிகை எப்படி சொல்லிட்டு போகிறாரு அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா ரொம்பவே கடுப்பாக இருக்குது. இப்படி சாமான் வாங்குறாரு வாங்கலை, நம்ம வீட்டு பிள்ளையை எப்படி சொல்லிட்டாரு, அதான் ரொம்ப வேதனையாக இருக்குமாம்மா அப்படிங்கிறாங்க. உடனே குமரன் சொல்கிறாரு, அது எப்படிப்பா நம்ம வீட்டு பிள்ளை வந்து படிக்காமல் இருக்கும். நம்ம வீட்டு பிள்ளை எம்ஏ இங்கிலீஷ் படிச்சிருக்கு, எவ்வளோ ஓரமாக பேசுது, நமக்குலாம் சாப்பாடு கீப்பாடெல்லாம் ஒன்று தருது, ஊழல் இங்கிலீஷ் வார்த்தைலாம் பேச தானே செய்யுது அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே செந்தில் சொல்கிறாங்க, குமரன் சித்தப்பா கம்மியாக படித்தா கூட ஓரளவு தெரியத்தான் செய்யும், இங்கிலீஷ் தெரியாமல் இருக்காது, இன்றைக்கி உள்ள காலம் எப்படியோ இருக்குது அப்படிங்கிறாங்க. பழனி சொல்கிறாரு, ரொம்ப சந்தேகமாக இருக்கு, இந்த பிள்ளை நல்லா படிச்சிருக்கு வச்சுருக்குன்னு சொல்லி தானே அவங்க கல்யாண கார்டெல்லாம் போட்டாங்க, இன்றைக்கி வரைக்கும் இது பண்ணல, சர்டிஃபிகேட்லாம் எங்கே வச்சுருக்கோம் அப்படின்னு கேட்குறாங்க. முட்டாப்பையில் அப்படிங்கிறாரு பாண்டியன். என்ன மச்சான் அப்படிங்கிறாங்க. அவரு தான் யாரோ வெளியே தெரியாமல் சொல்லிட்டு போகிறார், ஆள் தெரியாமல் சொல்லிட்டு போகிறாருன்னா நீனும் சொல்லிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. மச்சான் அவரும் ஃபோட்டோ பார்த்துட்டு ஆமான்னு சொல்லிட்டு போகிறார்ல அப்படிங்கிறாங்க. நம்மளுக்கு அவரை பற்றி தெரியுமா, அவர் வாத்தியாரா நம்மளுக்கு தெரியுமா, சும்மா சொல்லிட்டு போனால் நம்ம வீட்டு பிள்ளை நம்ம சந்தேகப்பட முடியுமா? அதுபோக நம்ம சம்மந்தி சொல்லலை, இந்த மாதிரி நாங்கள் சொந்த இடத்துல பொண்ணு கொடுக்கல, அதனால் வந்து ஏகப்பட்ட வருத்தம், அதனால் வந்து வீண் பிரச்சனை பண்ணுறாங்க வைக்கிறான்னு சொல்லலை. அதே மாதிரி அவங்களுக்குள்ள சேர்ந்தவங்களாம் தான் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறாங்க. அதுவும் சரிதான் மச்சான், நம்மளாம் எதுவும் நினச்சிடக்கூடாதுல்ல அப்படிங்கிறாங்க. இப்படி தான்டா ரொம்பவே விழிப்புணர்வாக இருக்கணும். அவர் சொல்லும் போது எனக்கே ஷாக்காக தான் இருந்துச்சு. ஆனால் அவர் ஒன்று ஒன்றா சொல்லும் போது வந்து எனக்கு ரொம்ப சந்தேகமாயிடுச்சு. 11 ஃபெயிலுன்னு சொன்னால் அந்த பிள்ளை எவ்வளோ படித்த மாதிரி தெரியுது, எவ்வளோ அழகாக பேசுது வைக்குது, வீட்டு வேலையை பூரா பார்த்துக்கிட்டு, அந்த பிள்ளையை நம்ம வீட்டில் போய் சொல்லியிருக்கோம். அதுபோக அவங்க அப்பா அம்மாலாம் ரொம்ப தங்கமான ஆளாக தெரியுது, அவங்க எப்படி சொல்லுவாங்க வைப்பாங்க அப்படிங்கிறாங்க. என்ன செந்தில் சொல்கிறாங்க, எப்பா
விசாரித்து பார்த்தா தெரியும் அப்படிங்கிறாங்க. டேய் வாய மூடுறா, விசாரிக்காமடா என் பொண்ணுக்கு நான் கல்யாணம் முடிச்சு வச்சுருக்கேன். நான் அவசரப்பட்டு கல்யாணம் முடிச்சு வச்சுன்னு நினச்சில்லடா. நான் வந்து கல்யாண மாலையில் வந்து செந்திலுக்கு நம்ம சரவணனுக்கு பொண்ணு பார்த்துருந்தாலும் கூட நான் விசாரித்து தான் பண்ணியிருக்கேன். கேட்குறவங்க எல்லாமே தங்கன்னு சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. உடனே குமரேசன் கேட்குறாங்க, உண்மையிலேயே பாண்டியா விசாரிச்சியா அப்படிங்கிறாங்க. விசாரிச்சு மாமா அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாரு. ஆனால் பாண்டியன் யார்ட்டையுமே விசாரிக்கலை. சரி, ஒரு பொன் பிள்ளையை பெற்றவங்க வந்து மனசில் பாரத்தோடு இருப்பாங்க, அவங்கள நம்ம விசாரித்து அவங்க மனசை கஷ்டப்படுத்தக்கூடாதுங்கிற ஒரு கொள்கையில் அப்படி விட்டுட்டாரு. ஆனால் தங்கமேல் வீட்டில் பண்ண ஃப்ராடு வந்து சுத்தமாகவே பாண்டியனுக்கு தெரியலை. இப்போ கூட பாண்டியன் வந்து நம்புகிறாரு. இந்த சூழ்நிலையில் பாண்டியனுக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் வராங்க. உடனே வந்துட்டு எனக்கு தெரியுதா அப்படிங்கிறாங்க. தெரியுது சார் அப்படிங்கிறாங்க. இப்போ நான் உங்கள் ஊர் கோஆப்ரேட்டிவ் பேங்கினுடைய மேனேஜர் அப்படிங்கிறாங்க. அப்படியா சார், இப்போ புதுசாக வந்திருக்கீங்களோ அப்படிங்கிற. ஆமாம் அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு தெரியலையா பாண்டியனே தெரியலையா அப்படிங்கிறாங்க. நம்மளாம் ஒரே செட்டுண்ணே. நம்மளாம் ஒரே செட்டா அப்படிங்கிறாங்க. அண்ணே, உங்கள் மச்சான் கடையில் நீங்கள் வேலை பார்த்தீங்களா? நானும் கொஞ்ச நாள் வந்து வேலை பார்த்தேனே. அதுக்கப்புறம் எனக்கு வேலை கிடச்சிருச்சு. நான் கோஆப்ரேட்டிவ் படிச்சிருந்ததுனால அப்படியே போயிட்டேன். இப்போ ப்ரொமோஷனில் இங்கேயே மேனேஜராக வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம். அப்போ பேர் அப்படிங்கிறாங்க. என் பேர் கணேசன் அப்படிங்கிறேன். நம்ம கணேசனா, ரொம்ப சந்தோஷம், உட்காருங்க, வாங்க உட்காருங்க அப்படிங்கிறாங்க. இல்லைண்ணே, வியாபாரம் நடக்கிற இடத்துல உட்காந்தா பிரச்சனையாகாதா அப்படிங்கிறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம கடை தானே, உட்காருங்க, இப்போ என்ன கெட்டு போச்சு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷம், உங்களை பார்த்து 3 நாள் ஆச்சு அப்படிங்கிறாங்க. ஆனால் லோன் எதுனா வாங்கினேன் அப்படிங்கிறாங்க. இல்லை கணேசன், இந்த பண்ண வச்சுக்காதீங்க, நான் லோனு லொட்டு லொசுக்கு எதுக்குமே போனதில்லை. நான் வந்து பேங்க்கு போவேன், அதுவும் வந்து பணம் போடுறதுக்கு போவேன், எடுக்கிறதுக்கு போவேன், இவ்வளோதான். மற்றபடி இந்த கடன் அதெல்லாம் இருக்கவே கூடாது. கடன் வாங்கினா நிம்மதி போயிடும் அப்படிங்கிற கொள்கையில் உள்ளவன். அதனால் கடன்லாம் வாங்க மாட்டேன் கணேசா. நீ மேனேஜராக இருக்கல, அது ரொம்ப சந்தோஷம். என் கூட வேலை பார்த்த பையன் இன்றைக்கி மேனேஜராக இருக்காருன்னா எனக்கு வந்து விரும்ப தானே. பிள்ளைகள்லாம் என்ன செய்யுது அப்படிங்கிறாங்க. பிள்ளைகள் 2 பிள்ளைகளும் கட்டி கொடுத்துட்டோம்னா 2 பெண் பிள்ளைகள் தான் அப்படிங்கிறாங்க. அப்படியா, ரொம்ப சந்தோஷம். எந்த ஊரில் கட்டி கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறாங்க. அண்ணா, ஒன்று கும்பகோணத்தில் கட்டி கொடுத்துருக்கேன். சரி, இன்னொன்று நாமக்கல்லில் கட்டி கொடுத்துருக்கோண்ணே அப்படிங்கிறாங்க. அப்படியா, 2 பொண்ணுமே தூரமாக தான் கட்டி கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஆமாம், அது நான் செட்டில் ஆனது கூட இப்போ வந்து நாமக்கல்லில் தான் செட்டில் ஆகியிருக்கேன். இளைய பிள்ளை அங்கே தான் இருக்கான். அதனால் பக்கத்தில் அவளை பார்த்துக்க நல்லா வசதியாக இருக்குன்னு சொல்லி தான் இருக்கேன். இங்கே வேலைக்கு வந்ததுனால இப்போ இங்கே வந்திருக்கேண்ணே அப்படிங்கிறாங்க. அப்போ இங்கே வீடு பார்க்கணும்ல அப்படிங்கிறாங்க. ஆமாண்ணே, ஏதாவது வீடு இருந்தால் சொல்லுங்கண்ணே அப்படிங்கிறாங்க. வீடா, உங்களுக்குன்னு சொன்ன பிறகு நான் என்ன சொல்ல போகிறேன் கணேசா. நம்மளுக்கு ஒரு வீடு சும்மையாக கிடக்கு. ஆனால் அது வந்து 4 ரூம் தான் இருக்குது. அது உங்களுக்கு செய்ய வருமா அப்படிங்கிறாங்க. நான் ஒரு ஆள் தானே, என் வீட்டம்மா நானும் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. சரி, அப்போ ஒன்றும் நல்லா சரியாக வரும். பழனி, அந்த வீடை வந்து சுத்தம் பண்ணி கொடு அப்படிங்கிறாங்க. எதை மச்சான், நம்ம வீட்டுக்கு 4 வீடு தள்ளி இருக்குது அந்த வீடா அப்படிங்கிறாங்க. டேய், நம்ம வீடு தானடா, நம்ம இருக்க வீடு இல்லை, பூட்டி போட்டிருக்கணும் அந்த வீடு. ஏற்கனவே வெள்ளை கலர்லாம் அடிச்சு தானே விட்ருக்கு, வாடகை கூட நினச்சோம். கணேசன்ட்ட வாடகைலாம் வேண்டாம், கொடுத்துருவோம் அப்படிங்கிறாங்க. உடனே பாண்டியன், இல்லைண்ணே வாடகைலாம் தந்துடுறேண்ணே அப்படி இப்படிங்கிறாங்க. கணேசா, வாடகை என்ன வாடகை, மனுஷன் தானே வேணும். உன்னை பார்த்து 8 நாள் ஆச்சு, அதே மிகப்பெரிய விஷயம். என்ன, நீ அந்த வீட்டில் இருக்கிறப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. இந்த சாவியை கொண்டு போகும்போது சொல்லிட்டு போகிறாரு பாண்டியன், உங்களை மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. கணேசா, நம்ம சின்ன பிள்ளைகளில் ஒன்றா வேலை பார்த்தா இருக்கு. என்ன, அன்னைக்கு நிலைமையில் வந்து எவ்வளோ வெகுளியாக எப்படிலாம் இருந்தோம், அந்த வாழ்ந்த நினைவுகளை நினச்சி பார்க்கணும். இன்றைக்கி உனக்கும் வாழ்வு வந்துட்டு எனக்கும் வாழ்வு வந்துட்டுன்னு சொல்லிட்டு நம்ம பழசெல்லாம் மறக்கக்கூடாது. என்ன, நம்ம 2 பேரும் ஒரே இடத்துல தூங்கியிருக்கோம், ஒன்றா பேசியிருக்கோம், ஒரே சாப்பாட்டை பிரித்து சாப்பிட்ருக்கோம். அப்படி இருக்க உங்ககிட்ட போய் நான் வாடகை தான்னு கேட்டால் நான் மனித பெயிலே கிடையாது. அதுபோக அந்த வீடு சும்மா தானே இருக்குது, வாடகை கூட நினச்சேன். என் தம்பி மாதிரி நீ வந்து இருக்கையில் எனக்கு சந்தோஷம் தானே. என்ன, வீடும் சுத்தமாக இருக்க போகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என் வீட்டில் மேனேஜர் இருந்தால் எனக்கு பெருமை தானேப்பா அப்படிங்கிறாங்க. உடனே சரிண்ணே, நான் போய்ட்டு வரேண்ணே அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. பழனி போகிறாங்க, பேசிக்கிட்டே போகிறாங்க. அப்போ சார், நீங்கள் வந்து மேனேஜர் எப்படி ஆகிட்டீங்க அப்படிங்கிறாங்க. நான் ஏற்கனவே கோஆப்ரேட்டிவ் படித்து தான் உங்கள் அண்ணன் கடையில் வேலை பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரியுமா அப்படிங்கிறாங்க. தம்பி, நீங்கள் சின்ன பையன், நீங்கள் மாப்பிள்ளைன்னு கூடும்போது முகச்சாயில் தெரியுதில்லை அப்படிங்கிறாங்க. பரவாயில்ல சார், நீங்கள் ஆஃபீஸருங்கனால எல்லாத்தையுமே தெரிஞ்சு வச்சுருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை அப்படிலாம் இல்லை, நான் அவங்க மச்சான் ஒன்றை கூப்பிட்டு பார்க்கும்போது முகச்சாயில் தெரிஞ்சிச்சு. சரி அப்படின்னு நினச்சிக்கிட்டேன், வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் வந்து உங்கள் மச்சான் வந்து கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னக்கூட்டியே எங்களுக்கு நல்ல பழக்கம், நாங்கள் எங்கேனாலும் ஒன்றா தான் போவோம் வருவோம் அப்படிங்கிறாங்க. அப்படியா, எங்கள் மச்சான் அப்பமாவது ஜாலியாக இருப்பாரா அப்படிங்கிறாங்க. அப்பவும் ஒரு டென்ஷன் பார்ட்டி தான், என்ன இப்போ கொஞ்சம் பெரிய மனுஷனாகிட்டார், அதனால் பண்பாக இருப்பார் அப்படிங்கிறாங்க. எங்கள் மச்சானுக்கா பண்பு, எங்கள் மச்சான் அக்கினி விதை ஒரு இடத்துல போட்டால் போதும் அப்படியே தெரிச்சு வருவார். அந்தளவுக்கு உள்ள ஒரு கோவக்கார மனுஷன். அந்த கோவக்கார மனுஷனை நம்பி எங்கள் அக்காவும் வாழ்க்கையை கொடுத்து வாழ்க்கையும் பாக்கிட்டு அப்படிங்கிறாங்க. என்ன தம்பி எப்படி பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் சார், உண்மை தான். எங்கள் மச்சான் வந்து ரொம்ப கோவக்காரராக இருக்கார். எங்கள் அக்கா எப்படி தான் தாங்கிக்கிட்டு காதலிச்சிச்சோ, எப்படி தான் கல்யாணம் பண்ணிச்சோ,
நானும் எங்கள் அக்கா தான் வேணும்னு வந்தேன், எங்கள் வீட்டையும் சேர்க்க மாட்டேங்காங்க. இப்போ எங்கள் மச்சான் கடை தான் கதின்னு இருக்கேன். அது போக வந்து எங்கள் அக்கா பிள்ளைகளும் இனி நல்லா பார்த்துட்டு தானே வச்சுக்கிட்டு தானே ஒன்றும் கவலை இல்லை அப்படிங்கிறாங்க. தம்பி நீங்கள் கல்யாணம் முடிச்சிங்களா அப்படிங்கிறாங்க. கல்யாணம் எங்கே முடிக்க, எங்கள் வீட்லேயும் பொண்ணு பார்க்க மாட்டாங்க, எங்கள் மச்சான் வீட்லேயும் பொண்ணு பார்த்து வைக்க மாட்டேங்காங்க. அப்படியே கதையை ஓட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை தம்பி, சூப்பர் பொண்ணு ஒரு பொண்ணு இருக்குது, உங்கள் மச்சான்ட்ட சொல்லி உங்களுக்கு கட்டி வச்சுருவோம் அப்படிங்கிறாங்க. அப்படியா எங்கள் மச்சான் மேலே சம்மதிப்பாரா அப்படிங்கிறாங்க. பாண்டியன் எனக்கு ரொம்ப க்ளோஸு, நான் இப்போ கொஞ்சம் நாளாக டச் இல்லை, அவ்வளோதான், கொஞ்சம் வருஷம் ஆகிட்டு நான் பேசி ஒழுங்கு பண்ணியிருந்தேன் தம்பி, கவலைப்படாதாங்க அப்படிங்கிறாங்க. உடனே வீடு பூரா பார்க்குறாங்க, சுத்தம் பண்ணது மாதிரியே இல்லை, அவ்வளோ சுத்தமாக இருக்குது. தம்பி இதில் சுத்தம் பண்ணதுக்கு ஒன்றுமே இல்லையா அப்படிங்கிறாங்க. இல்லை சார், 4-5 வாளி தண்ணி ஊற்றி விட்டு வாயில் வச்சு அடிச்சு விட்டோன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நீங்கள் என்றைக்குனாலும் பால் காய்ச்சிடலாம் அப்படிங்கிறாங்க. சரி தம்பி அப்படின்னு சொல்லிட்டு சாவி வாங்கிட்டு சரி தம்பி போய்ட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. நேராக வீட்டுக்கு போகிறாங்க. என்ன பண்ணி இவ்வளோ நேரத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி கோமதி கேட்குறாங்க. இல்லைக்கா, இந்த மாதிரி பக்கத்தில் நம்ம இன்னொரு வீடு சும்மா பூட்டி கிடக்கல அப்படிங்கிற. ஆமாம், அது வாடகைக்கு விடணும்னு சொன்னார் அப்படிங்கிறாங்க. அதை வாடகை விடலை, மச்சான் கூட கணேசன் ஒரு முன்னாடி நம்ம கடையில் வேலை பார்த்துருப்பாங்க போல் அப்படிங்கிறாங்க. கணேசனா அப்படிங்கிறாங்க. உனக்கெலாம் தெரியாது அப்படிங்கிற. அப்படியா, வேலை பார்த்தாராம், இப்போ அவர் வந்து கோஆப்ரேட்டிவ் படிச்சுட்டு தான் வேலை பார்த்துருப்பார் போல். அவர் வந்துட்டு இப்போ ஒரு கோஆப்ரேட்டிவ் பேங்க் மேனேஜர் ஆகிட்டார். அவருக்கு நம்ம ஊரில் தான் மாற்றி வந்திருக்காரு. அவர் வந்து அதில் இருக்க போகிறாங்க. அதான் மச்சான் வாடகை வேண்டாம் நீங்களே இருங்கன்னு சொல்லி கொடுத்தாரு அப்படிங்கிறாங்க. அப்படியா, உங்கள் மச்சானுக்கு என்னடா எப்படி அறிவு போகுது, வாடகை வாங்காமல் கொடுத்தா எப்படிட்டா அப்படிங்கிறாங்க. மச்சானை பற்றி தான் தெரியுமே, பிடிச்சா வந்து என்னன்னாலும் செய்வார், பிடிக்கலைன்னா வச்சு செய்வார், தெரிஞ்ச விஷயம் தானே. அவருக்கு பிடிச்சால் அதனால் ஃப்ரீயாக கொடுத்தாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. மனசுல நினைக்கிறாங்க. தங்கமயில் உடனே வராங்க. சித்தப்பா எதுவும் வேணுமா அப்படிங்கிறாங்க. வேண்டாம்மா எனக்கு ஒன்றும் வேண்டாம் அப்படிங்கிறாங்க. இல்லை சித்தப்பா, நீங்கள் வெயிலில் வந்திருக்கீங்க, மோர் கலக்கி தரேன்னு சொல்லிட்டு மோர் கலக்கி கொண்டு கொடுக்குறாங்க. குடிச்சிட்டு தங்கமயிலையே பார்க்குறாங்க. என்ன சித்தப்பா ஒரு மாதிரி பார்க்குறீங்க அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லைம்மா அப்படிங்கிறாங்க. மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, இந்த பிள்ளைய படிக்கல வைக்கலன்னு சொல்லிட்டு ஒரு வாத்தியார்னு ஒரு ஆள் சொல்லிட்டு போகிறாரு, 11ஆம் படுக்க வாத்தியாருன்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் வந்து கரெக்டாக தான் சொன்னாரா இல்லைனா பொய் தான் சொன்னாரா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே குழப்பத்தில் இருக்காங்க. சித்தப்பா வேறு எதுவும் வேணுமா அப்படிங்கிறாங்க. ஒன்றும் வேண்டாமா அப்படிங்கிறாங்க. உண்மையிலே கெட்டிக்கார பிள்ளை தான், ராஜி எப்படி கூப்பிடுவாளோ மீனா எப்படி கூப்பிடுவாளோ அந்தளவுக்கு இந்த பிள்ளையும் சித்தப்பான அவ்வளோ அன்பாக கூப்பிடுது, அவ்வளோ பண்பாக இருக்குது. இந்த பிள்ளையா போய் வந்து படிக்காமல் படித்து நீ ஏமாற்ற போகுது, சச்சா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நேராக கடைக்கு போயிடுறாரு. என்னடா வீடை சுத்தம் பண்ணி கொடுத்தியா அப்படிங்கிற. மச்சான் வீடு ரொம்ப சுத்தமாக தான் இருந்துச்சு, நான் 4-5 வாளி தண்ணி அடித்து ஊற்றுனேன், அது ரொம்ப சுத்தமாகிட்டு வாரில் வச்சு அடிச்சு விட்டாச்சு அப்படிங்கிறாங்க. அப்படியே வாரில் வச்சு தட்டி விட்டியா அப்படிங்கிற. ஆமாம் மச்சான் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, கணேசனுக்கு வீடு பிடிச்சிருந்துச்சா அப்படிங்கிற. ரொம்ப பிடிச்சிருக்கு மச்சான், அவர் பிடிச்சிருக்குன்னு சொன்னார், நாளைக்கு அவங்க பால் காய்க்காங்க அப்படிங்கிற. ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறாங்க. உடனே பாண்டியனுக்கு யோசனையாகவே இருக்குது, இப்படி படிக்காத பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. பழனி அப்படிங்கிறாங்க. என்ன மச்சான் அப்படிங்கிறாங்க. செந்தில் எங்கே போயிருக்கான் அப்படிங்கிற. மச்சான் நான் இப்போ தானே வந்தேன் அப்படிங்கிறாங்க. சரி நான் தான் டெலிவரிக்கு அனுப்புனேன், கொஞ்சம் சிந்தனையாக இருந்தோன்னே மறந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. குமரேசன் கேட்குறாங்க, என்ன பாண்டியா வேறு எதுவும் மனசுக்கு எதுவும் சங்கடமா அப்படிங்கிறாங்க. இல்லைவாம்மா, இப்போ ஒரு ஆள் வந்தார்ல, ஒரு யார் உங்கள் கணேசனையா சொல்லுது அப்படிங்கிறாங்க. கணேசன் இல்லாமம்மா, இந்த வாத்தியார்னு சொல்லிட்டு ஒரு ஆள் வந்தார் அப்படிங்கிற. ஆமாம் காலைல வந்தார், 11ஆம் வாத்தியார் தங்கமயிலுக்கு எடுத்தோம்னு சொன்னார் அப்படிங்கிறாங்க. அது தங்கமயிலுக்கு எடுக்க வாய்ப்பில்லை, அந்த பிள்ளை கெட்டிக்கார பிள்ளையாக தெரியுது, அது போக நல்லா படித்து நல்லா பண்பாக பேசுது, கூடிய இங்கிலீஷ் பேசலாமா அப்படிங்கிறாங்க. உடனே பழனி சொல்லுதார், ஆமாம் மச்சான் அவர் தான் வேண்டாம் அதுக்கு ஏதாவது சொல்லியிருப்பார் போல், நான் கூட இப்போ வீட்டுக்கு போய்ட்டு தான் வந்தேன் அப்படிங்கிறாங்க. ஏய் பொன்னியை வந்து அவருக்கு வீட்டை திறந்து விட்டு சுத்தம் பண்ணிட்டு தானே வர சொன்னேன் அப்படிங்கிறாங்க. மச்சான் நம்ம வீட்டுக்கு அதுவும் பக்கம் தானே, பிறகு நான் என்ன வெள்ளாதரமாக போனேன், வீட்டில் போய் எட்டி பார்த்துட்டு வந்தேன் அப்படிங்கிறாங்க. டேய் ஷோவாகிறதுக்குன்னா நீ அங்கே இங்கேயும் அலைவிய, வேலை நேரத்தில் அங்கே போகலாமா வைக்கலாமா அப்படிங்கிறாங்க. மச்சான் நான் எங்கே போயிட்டேன், நம்ம வீட்டுக்கு தானே போனேன் தங்கமயில் உள்ள மோரை கலக்கி தந்துச்சு, குடிச்சிட்டு வந்தேன் அப்படிங்கிறாங்க. பத்தியாடா பழனி, இப்போ ஏற்பட்ட பிள்ளைய வந்து ஒரு ஆள் வந்து குறை சொல்லிட்டு போகுது, நம்ம போய் கேட்டோம்னா எவ்வளோ மனசு கஷ்டமாயிரும் அப்படிங்கிறாங்க. அதுவும் சரிதான் மச்சான், அது மோர் தந்தது மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் வேறு ஒன்றும் வேணுமா சித்தப்பா, அப்படி சித்தப்பா இப்படி சித்தப்பான்னு கேட்க. இப்போ ஏற்பட்ட பிள்ளைகளும் நம்ம பார்க்க முடியாது, இதே இது ராஜியும் மீனாவும் இருந்தாலும் எதுவும் கேட்டால் தான் தரும். ஆனால் அந்த தங்கமயில் பிள்ளை கேட்காமே இது வேணும்னாலும் வந்து கேட்கும். அப்போ ஏற்பட்ட பிள்ளை வந்து போய் சொல்லுமா, சே பெரியவங்களுக்கு அவ்வளோ மரியாதை கொடுக்க அந்த பிள்ளைலாம் ஒன்றும் சொல்லாது மச்சான் அப்படிங்கிறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டா சரி தான் மாப்பிள்ள அப்படிங்கிறாங்க. மச்சான் எனக்கு தான் முன்னாடி தெரியுமே அப்படிங்கிறாங்க. அதானே வாய் வச்சுட்டு தான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்ட்டு இருக்காங்க. அவனுக்கு செந்தில் வந்துடுறாங்க. உடனே 2-3 பேர் ஃபோன் அடிக்காங்க. உடனே நோட் பண்ணிக்கிறாரு பாண்டியன். பண்ணிட்டு அந்த பொருளை உரம் போடுங்க அப்படின்றாங்க. செந்தில் ரொம்ப வேத்து பூத்து வந்து நிற்காரு. செந்தில் நீ கடையில் இரு,
பழனி நீ டெலிவரி போ அப்படிங்கிறாங்க. மச்சான் வெயில் எனக்கு ஆகாது மச்சான் அப்படிங்கிறாங்க. ஆமாம் வெயில் ஆகாது, வெயில் போனால் நீ வந்து அப்படி குறுகிடுவ, போடா போய் டெலிவரி பண்ணுடா, இப்போ தானடா செந்தில் போய்ட்டு வந்தான், அவன் போட்டோம் அப்படிங்கிற. மச்சான் நீங்கள் எப்படி என்னையிலே இருந்து கல்லாலே இருந்துக்கிறீங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாடா நான் வந்து டெலிவரி பண்ணுறேன், நீ கல்லால் வந்து இருக்கிறியா அப்படிங்கிறாங்க. இல்லை மச்சான் இல்லை மச்சான் நான் போகிறேன் மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு பார்சல் எடுத்து கொண்டு போகிறாரு. உடனே செந்தில் வந்து சிரிக்கிறாரு குமரேசன் பார்த்து. உடனே உங்கள் அப்பா இப்படி தான் அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் செந்தில் நீ கல்லாளரு, அப்பா கொஞ்சம் ஒரு இடத்துக்கு போண்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாமா இந்த சாமான்லாம் கட்டுங்க அப்படிங்கிறாங்க. நீ கட்டுறாங்க. உடனே இது எதுக்கு பண்ண நீ கொண்டு போகிற, நான் என்ன கொண்டு போகிறேன் அப்படிங்கிறாங்க. இல்லை மாமா நானும் வெயிலில் போய் வேலை பார்த்து ரொம்ப நாள் ஆகிட்டு, பழைய மாதிரி நானும் ஆக்டிவாக இருந்தால் தான் சரி வரும், யாரையும் நம்பினா சரி வராது அப்படிங்கிறாங்க. நீ செந்தில் சொல்கிறாரு, ஏன்ப்பா எங்களை நம்ப மாட்டீங்களா அப்படிங்கிற. டேய் இப்போ தானே நீ வெளியில் போய்ட்டு வந்தேன், நான் போய்ட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்சல் தூக்கிட்டு போகிறாரு. உடனே இல்லைப்பா நான் போகிறேன்ப்பா நீ இரு கல்லால் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. உடனே குமரேசன் சொல்கிறாரு, பார்த்தியா செந்தில், என்ன தான் அவங்க அப்பா வந்து தாட்டு போட்டு தஞ்சாவூர் நம்மளை எல்லாத்தையும் பேசலான்னு தெரியுதான், ஆனால் வந்து நம்ம கஷ்டப்படுதோம்னு தெரிஞ்சுக்கிட்டான்னா, அவன் முழு மனசில் தோணுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அவன் வந்து வேலையை பார்க்க ஆரம்பிச்சது தான் உள்ளது. இப்போ நீ வெயிலில் ரொம்ப வேர்த்து பூத்து வந்தால் ரொம்ப வெயிலுன்னு, ஆனால் அவங்க அப்போ வெயில் மழை புயல் எல்லாத்தையும் பார்த்தவன், அதனால் நானே கொண்டு வரேன் கிளம்பிட்டான் பார்த்தியா அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் பழனி சரக்கு டெலிவரி பண்ணிட்டு வர்றாரு. அங்கே மச்சான் வந்து டெலிவரி கொடுத்துட்ருக்காரு. இதை பார்த்தோன்னா என்ன மச்சான் நீங்கள் வெயிலில் வந்து கொடுத்துட்ருக்கீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாடா நான் என்ன நீங்கள் மளிகை கடையில் வேலை பார்க்க, நான் அங்கே வேறு எங்கே ஐடி பார்க்கில் வேலை பார்க்கேன், நானும் மளிகை கடையில் தான் வேலை பார்க்கேன், நான் மட்டும் சொகுசா ஃபேனுக்கில் உட்காந்துட்டு இருந்தால் நீங்கள் வெயிலில் அலைஞ்சிட்டு இருப்பீங்க, அது நல்ல பழக்கம் இல்லைல்ல, அதான் இப்போ எல்லாருமே மாற்றி மாற்றி போய் போனால் பிரச்சனை கிடையாது அப்படிங்கிறாங்க. இல்லை மச்சான் நீங்கள் இப்படிலாம் அலைய வேண்டாம், நாங்கள் கொஞ்சம் வயசுக்காரங்க அங்கே கொடுத்துக்கிடுவோம் அப்படிங்கிற. டேய் எனக்கு வயசாகிடுன்னு சொல்லுதேடா அப்படிங்கிறாங்க. மச்சான் நான் அதையே சொல்லலை, நாங்களே போய்க்கிடுதோமே நீங்கள் ஏன் போகிறீங்க, எனக்கே சில நேரம் வெளியில் போய் சோம்பறையாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. டேய் சோம்பரெல்லாம் பார்த்தா சம்பாத்தியம் பண்ண முடியுமா, உங்கள் அண்ணன் மாட்டேன்னா கூலி வேலை பார்த்தேன், நான் வந்து ஒரு கடை வச்சுட்டேன்னு சொல்லி முதலாளி மாதிரி இருந்துக்கிட்டா, செம்பமாக இருந்துக்கிட்டா, இன்றைக்கி வந்து இப்படி தொழில் பண்ணி சம்பாத்தியம் பண்ண முடியுமா, இப்படி பேர் புகழும் வாங்க முடியுமா அப்படிங்கிறாங்க. அதுவும் சரி தான் மச்சான் உங்கள் பைக்கில் வரட்டுமா அப்படிங்கிறாங்க. டேய் எப்படிடா வந்த கடைக்கு இருந்து அப்படிங்கிறாங்க. மச்சான் நடந்தே தான் வந்தேன் அப்படிங்கிறாங்க. அதே நடந்து வா அப்படிங்கிறாங்க. மச்சான் கடைக்கு நேராக வருமா மச்சான் அப்படிங்கிறாங்க. சரி சரி யாரு அப்படின்னு சொல்லி நேராக கூப்பிட்டு போகிறாங்க. இந்த சூழ்நிலையில் 2 பேரும் ஒன்றாவதை பார்த்தானே செந்தில் சிரிக்காது. உடனே என்னமாப்பிள்ள சிரிக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைம்மா அப்பாவும் நீங்களும் ஒரே பைக்கில் சிரித்து பேசிட்டு வரீங்களே அப்படிங்கிறாங்க. டேய் சிரிச்சுலாம் பேசிட்டு வரல, நான் ஒரு பக்கம் டெலிவரி பண்ண போனேன், அவர் ஒரு பக்கம் டெலிவரி பண்ணிகிட்டு இருந்தார், நான் வேறு எங்கேயும் போயிடக்கூடாது, அவருக்கு வேலை கட்டக்கூடாது, நான் வேலை பார்த்துட்டே கிடக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கூப்பிட்டு வந்துருக்காருடா அப்படிங்கிறாங்க. என்னம்மா அப்படி சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாம் நான் தான் வந்து பைக்கில் வாரேன்னு சொன்னேன், அப்புறம் தான் நினச்சேன் எங்கள் மச்சான் நான் நடந்து போகிறேன்னு சொன்னால் கூட ஏறல, இவ்வளோ நேரத்துக்கு வந்து எங்கெங்கே சுற்றிட்டு லேட்டாக வருவேன் அப்படின்னு சொல்லுவார். அது போக நான் எதுக்கு ஏறணும்னா மெயின் காரணம், கொஞ்சம் லேட்டாக வந்தாங்கன்னா நானும் இன்னும் ஒன்றா தான் வந்தோம், பைக்கு கொஞ்சம் முன்னுக்கூட்டி வந்துட்டு நீ ஏன் அவ்வளோ லேட்டாக வரேன்னு கேட்பார். நடந்து வரேன் பையன் வரேன்னு அவர் நினைக்க மாட்டார், ஏன் நீ லேட்டாக வந்தேன்னு சொல்லுவார். அது எதுக்கு ரொம்ப அதான் வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. என் அப்பாவை நல்லா புரிஞ்சு வச்சுருக்கோமாம்மா அப்படிங்கிறாங்க. டேய் உங்கள் அப்பாவை புரிஞ்சு வைக்க முடியலன்னா நான் கிட்டத்தட்ட இத்தனை வருஷம் கலந்து உங்கள் வீட்டில் சாப்பிட்டுட்டு 30 வருஷத்துக்கு மேலே இருக்க முடியுமாடா அப்படிங்கிறாங்க. அதுவும் சரிதான் அப்படிங்கிறாங்க. உடனே குமரேசன் கேட்குறாங்க பழனிக்கிட்ட, இப்போ பழனி நீ வந்து எத்தனை வருஷம் இருக்கும் அப்படிங்கிறாங்க. எங்கள் அக்காளுக்கு கல்யாணம் முடிஞ்சு 30 வருஷம் ஆகுது, என்ன நான் வந்து 30 வருஷம் ஆச்சு, எனக்கு இப்போ 36 வயசு ஆகுது அப்படிங்கிறாங்க. அப்போ 6 வயசுலேயே வந்துட்டியா அப்படிங்கிறாங்க. ஆமாம் முன்னாடி வந்து மச்சான் அக்கா கல்யாணம் முடிஞ்ச புதுசில் நீ வந்து மாப்பிள்ளலாம் கூப்பிடவே மாட்டார், ஏன்னா இப்போம்லாம் நான் கூப்பிட ஆட்கள் சொல்லிலாம் நான் கூப்பிடுவேன், முன்னாடி அப்பான்னு தான் கூப்பிடுவேன், அம்மான்னு தான் எங்கள் அக்காளை கூப்பிடுவேன், 2 பேருக்கு மத்தியில் தான் நான் தூங்குவேன், என்ன அக்காளுக்கு கொஞ்ச நாள் புள்ள இல்லைன்னு சொல்லிட்டு யாராவது சொன்னாங்கன்னு சொல்லி மச்சான் அக்கா ரொம்ப கஷ்டப்பட்டு கோயிலாக அலைஞ்சிட்டு போவா. அப்போ என்னையை சொல்லி தான் ரொம்ப ஆறுதல் பட்டுக்கிடுவா அக்கா, இந்த மாதிரி எனக்கு தான் மூத்த பிள்ளை மாதிரி பழனி இருக்கானுங்க, உங்களுக்கு மூத்த பிள்ளை பழனி தானங்க, ஏங்க கவலைப்படுத்தீங்க அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அவரும் ஆமான்னு சொல்லி என்னை தடவி கொடுத்தே வளர்த்துக்கிட்டு இருந்தார். இந்த சூழ்நிலை என்றைக்கு நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன் ஒழுங்காக படிக்க மாட்டேன்னு சொன்னோம், அன்னைக்கு வெளுன்னு வெளுத்து மச்சானாக மாறிட்டார். அன்னையிலேருந்து என்னை வந்து வச்சு செய்தார். அதிலேருந்து எனக்கு செல்லமும் இல்லை, மச்சான் எனக்கு மேலே பாசமும் இல்லை அப்படிங்கிறாங்க. டேய் அங்கே என்னடா கடையில் பழக்கம் கொடுத்துட்ருக்கீங்க, அது 2 பேர் சாமான் கொடுங்க அப்படிங்கிறாங்க. என்னதுக்காக வேணும் அப்படிங்கிறாங்க. அண்ணே 3 கிலோ பாசிப்பருப்பு, சரி 3 கிலோ துவரம்பருப்பு, சரி 1 கிலோ புளி அப்படிங்கிறாங்க. அவனும் கட்டி கொடுத்தோன்னே வேறு என்ன வேணுமாக்கா அப்படிங்கிறாங்க. எல்லாம் போதும் அப்படிங்கிறாங்க. அண்ணே இந்த காசை நான் வந்து நாளைக்கு தரேனே அப்படிங்கிறாங்க பாண்டியன்ட்ட. பாண்டியன் சொல்கிறாங்க, பாருங்கள் உங்களை யாருன்னே தெரியாது, திடீர்னு வந்து சாமான் கேட்டால் எப்படி தர முடியும் அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லைன்னா இப்போ தான் புதுசாக வாடகைக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிறாங்க.
நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னு சொல்கிறீங்க, இதில் எல்லாமே நீங்கள் கிலோ கணக்கில் வாங்கிட்டு நான் வாடகைக்கு வந்துருக்கேன் நாளைக்கு தரேன்னா சரி வராது. என்ன நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க, உங்கள்கிட்ட காசு இல்லைன்னா கூட கால் கிலோ வாங்கிக்கோங்க. ஏன்னா அடுத்த முறை இதுக்கு கொடுத்துட்டு அடுத்தாப்புல நீங்கள் வந்து ரெகுலராக வாங்கும்போது எவ்வளோ நாள் வாங்கிக்கோங்க அப்படிங்கிறாங்க. சரிண்ணே அப்படிங்கிறாங்க. பழனி எல்லாமே கால் கிலோ கொடு, அரிசிலாம் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அரிசி இல்லை வாங்கணுண்ணே, என் வீட்டுக்காருக்கு இனிமேல் தானே சம்பளம் 2-3 நாள் ஆகும்ண்ணே அப்படிங்கிறாங்க. பழனி ஒரு 5 கிலோ அரிசியை கொடு அப்படிங்கிறாங்க. என்ன மச்சான் நம்ம எப்படி கொடுத்தா என்னத்துக்கு ஆகுது அப்படிங்கிறாங்க. கொடு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. 5 கிலோ அரிசியை கொடுக்குறாங்க. ரொம்ப நன்றிண்ணே அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் கம்மியாக பொருள் தந்திருக்கேன்னு நினைக்க வேண்டாம், நீங்கள் எங்கே இருக்கீங்க யார் இருக்கீங்கன்னு தெரியாமல் தான் அந்த வார்த்தையை சொன்னேன். நீங்கள் பக்கத்தில் தான் இருக்கீங்கன்னு சொன்னால் வந்து வாங்கிக்கிடுங்க, உங்கள் வீட்டுக்காரர் சம்பளம் வந்த பிறகு நீங்கள் கொடுத்துருங்க சரிங்களா அப்படிங்கிறாங்க. சரிண்ணே ரொம்ப நன்றிண்ணே அப்படிங்கிறாங்க. ஏம்மா இதிலலாம் என்ன இருக்குது, மனுஷன் உதவலாம், அதை பற்றி ஒன்றும் இல்லை, போய்ட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. மச்சான் வரவங்களும் உங்களை ஏமாற்றிட்டு வாங்கிட்டு போனால் என்ன மச்சான் அப்படி இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. டேய் ஏமாத்துன்னு நினைக்கிறவங்க இப்படி வந்து பொருளை கேட்க மாட்டாங்க, அது போக நம்ம சொன்னால் புரிஞ்சுக்கிறாங்க, நம்மளும் அவங்கள புரிஞ்சுக்கணும். பணம் வந்து இன்றைக்கி வந்துடலாம்டா, ஆனால் வந்து மனுஷனுக்கு வந்து நல்ல புத்தி வந்து பிறவிலே வரணும். இந்த மாதிரி நல்லவங்களும் நாட்டில் இருப்பாங்க, அவங்களுக்கு நம்மளால் முயன்றதை செய்யணும். இந்த காசை அவங்க தாராங்க தரலை, இதோடு அவங்க போனாலும் சரிதான், அதை பற்றி பிரச்சனை இல்லை. நம்ம ஒரு அன்னதானம் பண்ண மாதிரி நினச்சிக்கலாம். ரொம்ப அளவில் கொடுத்துட்டு நம்ம கஷ்டப்படவே முடியாது, அதே நேரத்தில் வந்து ஒரு ஆள் கஷ்டப்படுதுன்னு சொன்னால் அதை நம்மளால் பார்த்துக்கிட்டு இருக்கவே முடியாது அப்படிங்கிறாங்க. செந்தில் சிரிக்கிறாரு. பரவாயில்ல அப்பா மனசுக்குள்ளேயும் ஒரு ஈரம் இருக்க தான் செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு, என்ன செந்தில் ஒரு மாதிரி சிரிக்க அப்படிங்கிறாங்க. இல்லை தாத்தா, எங்கள் அப்பா வந்து எவ்வளோ கோவப்பட்டாலும் அவர் மனசுக்குள்ளே ஒரு பாசத்தை தான் செய்யுது மக்கள் மேலே அப்படிங்கிறாங்க. அவனும் கஷ்டப்பட்டு தானப்பா வந்தான் அந்த இடத்துக்கு, அப்படிங்கும்போது கஷ்டப்பட்டவங்கள பற்றி நினைக்க தானே செய்வான் அப்படிங்கிறாங்க. டேய் மாப்பிள்ளை, என் மச்சான் வந்து மனசாட்சி உள்ளவர்டா அப்படிங்கிறாங்க. டேய் ரொம்ப பேசாதங்க, உங்கள் மச்சான்னு கேட்டுறாம அப்படிங்கிறாங்க குமரேசன். உடனே அதுவும் சரி தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே சரி மதியம் சாப்பிட்றதுக்கு வீட்டுக்கு எப்படி போகிறது, மாற்றி போய்ட்டு வந்துடுமா, கடை அடைக்கணுமா அப்படிங்கிறாங்க. மச்சான் முன்னாடி நம்ம மதியம் கடை அடைச்சி தானே போய் சாப்பிடுவோம் அப்படிங்கிறாங்க. ஆமாடா, எல்லோரும் கடை அடைச்சி போய் வீட்டில் படுத்துக்கிடுவோம், மதியம் சாமான் யாராவது வாங்கன்னு வருவாங்க, பாவம் அவங்க சமானுக்கு நினச்சிவாங்க அப்படிங்கிறாங்க. மச்சான் என்ன மச்சான் இது அப்படின்ட்டு இருக்கும்போது தங்கமேல் சாப்பாடு கொண்டு வந்துடுறாங்க. வாமா அப்படிங்கிறாங்க. ஆமாம் 2-3 நாள் அவங்களுக்கு சாப்பாடு கொண்டு வரல, எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு, அதான் இன்றைக்கி சாப்பாடு கொண்டு வந்துட்டேன். ரொம்ப சூப்பர்மா, நாங்களும் கடைக்கிலேருந்து வீட்டுக்கு போகிறதா இல்லை மாற்றி போகிறதா அப்படின்னு சொல்லி ரொம்ப யோசனையாக இருந்தோம், நீ சாப்பாடு கொண்டு வந்து ரொம்ப சந்தோஷமா அப்படிங்கிறாங்க. உடனே பழனி சொல்கிறாங்க, ஏம்மா கொண்டு வந்த அப்படிங்கிறாங்க மயில்கிட்ட. உடனே மயில் சொல்கிறாங்க, ஏன் சித்தப்பா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைம்மா வீட்டில் வந்தால் ஓப்பி அடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் படுத்து கிடப்போம், இங்கேனா ரெஸ்ட்டும் கிடையாது ஒன்றும் கிடையாது, உட்காந்து சாப்பிட்ட உடனே எந்திரிங்கம்பார், அப்புறம் அவரும் மிஷின் மாதிரி ஏங்குவார், நம்ம ஏங்க முடியுமாம்மா அப்படிங்கிறாங்க. இல்லை சித்தப்பா, இங்கே நான் சாப்பாடு கொண்டு வந்தோம்னா கண்டிப்பாக உங்களுக்கு வருமானம் கூட வரும்ல, அதுக்கு தான் நான் கொண்டு வந்தேன் அப்படிங்கிறாங்க. அப்படியாம்மா சரி அப்படின்னு சொல்கிறாங்க. குமரேசனும் பார்க்காங்க. இப்படி தங்கமான பிள்ளையா வந்து படிக்காமல் படித்தோம்னு சொல்லியிருக்கோம், இருக்காது. அந்த வாத்தியார் ஆள் மாற்றி சொல்லியிருப்பார், வயசாகி போச்சுல்ல மாற்றி சொல்லியிருப்பார். இல்லையா அந்த பிள்ளைய பிடிக்காமல் ஏதோ சொல்லியிருப்பார். இது கெட்டிக்கார பிள்ளையா இருக்கு, நம்ம வெளியில் போகக்கூடாது கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி சாப்பாடையெல்லாம் இங்கே கொண்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடுதாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு வேலையை பார்க்க ஆரம்பிக்காங்க. உடனே மாமா நீங்களும் சாப்பிடுங்களேன் அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா நான் கொஞ்சம் கழிச்சு சாப்பிட்டுதான் அப்படிங்கிறாங்க. உடனே மாமா டயத்துக்கு சாப்பிட்டா தான் வந்து ஒரு நோய் வராது, சுகரு அது இதுன்னு வருதுன்னா டயத்துக்கு சாப்பிடாத தான் காரணம், லோ சுகர் வரும் சாப்பிடலன்னா, இல்லைனா சுகர் இருந்தால் கிறக்கம் வரும், நிறைய இருக்குது மாமா, நீங்கள் வந்து சாப்பிடுங்க, உணவே மருந்து அப்படிங்கிறாங்க. நீ பேசாமல் சித்தா டாக்டருக்கே படிச்சுக்கலாம் போலையே அப்படிங்கிறாங்க. இல்லை மாமா எம்ஏ இங்கிலீஷ் படிக்கிறதுக்கே போதும் ஆயிடுச்சு, இதில் நான் வந்து சித்தா டாக்டர் படித்தேன்னா அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. அதுவும் சரி தான், எம்ஏ இங்கிலீஷ் எந்த காலேஜில்ப்பா படித்த அப்படின்னு சொல்லி பேச்சு வாக்கில் கேட்குறாரு பாண்டியன். உடனே என்னத்தை சொல்லி ஏமாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு, என் தங்கச்சி படிக்கலாமா அதே காலேஜில் தான் படித்தேன் அப்படிங்கிறான். அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சரி அந்த காலேஜ் எங்கேப்பா இருக்குது அப்படிங்கிறாங்க. இன்னும் யோசிக்கிறாங்க, நம்ம தங்கச்சி காலேஜ் இங்கே தானே இருக்குதுன்னு சொல்லிட்டு அதே இடத்த சொல்கிறாங்க. ரைட்டு, எம்ஏ படிக்காதவங்களுக்கு அப்படி அந்த காலேஜ் எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து சாப்பிட்றாரு. கல்லால் இருக்காங்க. கல்லால் இருக்கும்போது கணக்கு வழக்கெல்லாம் கரெக்டாக போட்டு கால்குலேட்டர்லாம் ஒரு சாமான் வாங்குற இடத்துக்கு கால்குலேட்டர் வச்சு அடித்து கணக்கு இவ்வளோ வருது அப்படி இப்படின்லாம் சொல்லுதாங்க. எம்ஏ படிச்சிருக்கனால தான் அந்த பிள்ளைக்கு அசால்ட்டாக கணக்கெலாம் பார்க்க முடியுது அப்படின்னு நினைக்காங்க. இந்த சூழ்நிலை இப்போ யாருமே சந்தேகப்படலை. ஏன்னு கேட்டால் தங்கமயில் வந்து அப்படி நடந்துக்கிட்டே இருந்துச்சு. அதனால் இவங்க 4 பேருமே சந்தேகப்படலை. இப்படியா இருக்குது.
இந்த சூழ்நிலையில் வந்து தங்கமயில் வந்து நேராக சரவணன் சாப்பாடு கொண்டு போகிறாங்க. உடனே சரவணன் சொல்கிறாங்க, கேட்குறாங்க, வீட்டில் இன்றைக்கி எதுவும் பிரச்சனையா அப்படிங்க. ஒரு பிரச்சனை இல்லையா அப்படிங்கிறாங்க. இல்லை தினம் ஏதாவது பிரச்சனையை கேள்விப்பட்டீங்களான்னு சொல்லி கேட்பியா, ஒன்றும் கேட்கலையா அப்படிங்கிறாங்க. ஆமாம், நம்ம ஹனிமூன் போகிறதுக்கு உங்கள் அப்பாட்ட கேட்டிங்களா கேட்கலையா அப்படிங்கிறாங்க. ஐயோ மறந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு நாளும் இப்படி சொல்லிட்டு இருந்தேன்னா எப்படி இப்படிங்கிறாங்க. உடனே சரி நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இல்லை மாமா ஏன் முன்னாடியே கேளுங்க அப்படிங்கிறாங்க. இல்லை நான் எப்படி கேட்குறது இப்போ அப்படிங்கிறாங்க. ஃபோனில் கேளுங்க அப்படிங்கிறாங்க. இல்லை மேல் நீ வீட்டுக்கு போனோன்னு கேட்டுருந்தேன் அப்படிங்கிறாங்க. இல்லை மாமா நீங்கள் கேட்கலான்னா எனக்கு எப்படி தெரியும் கேட்டிங்களா கேட்கலையான்னு சொல்லிட்டு, அதனால் என் முன்னாடி கேளுங்க அப்படிங்கிறாங்க. உடனே ஃபோன் அடிக்கிறாங்க. அப்பா அப்படிங்கிறாங்க. என்ன சரவணா அப்படிங்கிறாங்க. இப்போ நானும் தங்கமேலும் ஒரு 5 நாளைக்கு விரதம் இருக்க போகிறீங்களாப்பா அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா 5 நாளைக்கு அப்படி. என்னப்பா 5 நாளைக்கு என்னப்பா சாப்பாடு சௌகரியங்கள் ஏதாவது மாற்ற போகிறீங்க, சைவ சாப்பாட்டுக்கு எது வர போகிறீங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா அப்படிங்கிறாங்க. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சுருக்காங்க. என்னங்க அப்படிங்கிறாங்க. இல்லை தங்கமயில் அப்பாட்ட பேச முடியல, டைரெக்டாக பேச முடியல, நான் வந்து நாசுக்காக சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. எப்படி சொல்ல போகிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை அரசி எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு, என் தங்கச்சிட்ட சொன்னால் எங்கள் அப்பா உடனே கேட்டுப்பார், அதனால் என் தங்கச்சிட்ட சொல்கிறேன், எங்கள் அம்மாவோட என் தங்கச்சி கரெக்டாக சொல்லிடுவோம் அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. அரசி வீட்டில் தாங்க இருக்கா அப்படிங்கிறேன். காலேஜ் போலையா அப்படிங்கிறாங்க. இல்லை அவளுக்கு வந்து தலைவலின்னு சொல்லிட்டு காலையில் வீட்டில் தான் இருக்கா அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அரசிக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. அரசி உனக்கு தலைவலி பரவாயில்லையா அப்படிங்கிறாங்க. அண்ணே உனக்கு எப்படி தெரியும்ண்ணே அப்படிங்கிறாங்க. இல்லை அண்ணி சாப்பாடு கொண்டு வந்தாலும் உங்கள் அண்ணிக்கு தான் சொன்னால் உனக்கு வந்து தலைவலி காலேஜ் போகலன்னு சொல்லிட்டு தான் அடித்தேன் அப்படிங்கிறாங்க. ஆமாண்ணே தலைவலிச்சுண்ணே அப்படி இருந்துட்டேன். அது போக தலைவலிங்கிற காரணமே வந்து அங்கே எக்ஸாம் வச்சாங்கண்ணே. எக்ஸாமுக்கு நான் படிக்கலை. போனோம்னா கண்டிப்பாக மார்க்கு கம்மியாக வரும். கம்மியாக வந்துச்சுன்னா அப்பா ஏதாவது சொல்லுவாங்க. இல்லை எனக்குமே மனசு கஷ்டமாக இருக்கும், அதான் போகலண்ணே அப்படிங்கிறாங்க. அப்படி சொல்லு, காலேஜ் போகாமல் கட்டடிச்சிக்கிட்டு தலைவலிக்குன்னு ஏமாற்றிட்டு இருக்கேனே அப்படிங்கிறாங்க. அண்ணன் தயவுசெய்து அப்பாட்டையோ அம்மாட்டையோ யார்ட்டையோ சொல்லிடாதண்ணே அப்படின்ட்டு இருக்காங்க. கோமதி வந்துடுறாங்க. என்ன நீ வந்து தலைவலின்னு தானே சொன்னேன், இப்போ தலைவலிக்கலன்னு சொல்லி அண்ணாட்ட பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. எம்மா எக்ஸாமுக்கு நான் படிக்காமல் அங்கே போனால் என்ன ஆகும், ஃபெயில் ஆயிடுவேன். நான் ஃபெயில் ஆனால் மனசு கஷ்டப்படும்ல, அதான் போகல அப்படிங்கிறாங்க. நடிக்காதடி, நீ வந்து எக்ஸாமுக்கு படிக்கலைன்னு போகாமல் இருந்துட்டு தலைவலிக்குங்க. உண்மையிலே நீ தலைவலிக்குன்னு சொன்னால் நான் என்ன சொல்லுவேன், நடிக்காதான்னு நான் சொல்லுவேன் அப்படிங்கிறாங்க. அம்மா உண்மையிலே எனக்கு காலையில் வந்து படிக்கலைன்னா தலைவலிச்சிச்சுமா, எக்ஸாம் நீ எப்படி எழுத போறியோ அப்படின்னு சொல்லி எனக்குள்ளேயே நான் ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டோம்மா, அதனால தான்மா எனக்கு தலைவலிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறாங்க. நல்ல நடிக்கப்படி அப்படிங்கிறாங்க. உடனே ராஜி சொல்கிறாங்க, ஆமாத்த படிக்கலைன்னா தலைவலிக்க தான் செய்யும், எனக்கு கூட எக்ஸாமுக்கு படிக்கலைன்னா ஐயோ நம்ம என்ன செய்ய போகிறோமோ தெரியலையே, எது செய்ய போகிறோமோ தெரியலையே அப்படின்னு சொல்லி தலைவலிக்கும் அப்படிங்கிறாங்க. ராஜி நீ நல்லா படிக்க, உனக்கு அந்த சிந்தனை இருக்கும். இவள் ஆவரேஜாக படிக்க, இவளுக்கெல்லாம் எப்படி இந்த சிந்தனை இருக்கும் அப்படிங்கிறாங்க. அம்மா என்னை வந்து அப்பா கலெக்டராக சொல்லியிருக்காங்க, அதனால் நான் கண்டிப்பாக படித்து கலெக்டர் ஆயிடுவேன் அப்படிங்கிறாங்க. முதல்ல உங்கள் வாத்தியார் டீச்சர் என்ன சொல்லுதாங்களோ வாத்தியார் மாதிரி சொல்லுறதை படித்து பரீட்சை எழுத பாரு, அப்படி பரீட்சை எழுதுனா தான் வந்து நீ பெரிய ஆளாக வர முடியும் அப்படிங்கிறேன். அம்மா அது பேர் பரீட்சை இல்லாமா டெஸ்ட் அப்படிங்கிறாங்க. சரிடி எப்படி இருந்துட்டு போகுது, நீ ஒழுங்காக படிக்கணும் முன்னாடி அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. சரிம்மா அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணே நீ லைன்லேயே இருக்க, நான் இங்கே பேசிகிட்டு இருக்கேன் சொல்லுண்ணே அப்படிங்கிறாங்க. இல்லை அரிசி ஒன்று தான் கொஞ்சம் பேசணும், கொஞ்சம் தனியாக வாயேன் அப்படிங்கிறாங்க. ஃபோன் எடுத்து தள்ளி வராங்க. உடனே சொல்லுண்ணே உன்ட்ட இப்போ பேசதே மறந்துட்டு நான் வீட்டில் அப்படியே பேசிகிட்டு இருக்கேன் சொல்லுண்ணே அப்படிங்கிறாங்க. ஒன்றுமில்ல அரிசி, நானும் தங்கமேலும் ஒரு 5 நாளைக்கு விரதம் இருக்க போகிறீங்களாண்ணே அப்படிங்கிறாங்க. அப்பா சொன்ன மாதிரியே சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. அப்பாவும் இதுதான் சொன்னாங்க, அப்பாட்டையும் சொன்னியானே அப்படிங்கிறாங்க. அரசி நம்மளை முதல்ல காது கொடுத்து கேளு அப்படிங்கிறாங்க. சொல்லுண்ணே அப்படிங்கிறாங்க. ஒன்றுமில்ல நானும் வந்து தங்கமேலும் ஒரு 5 நாள் வெளியூர் போகிறோம் அப்படிங்கிறாங்க. எந்த ஊருக்குண்ணே, அவங்க ஊருக்கு போகிறீங்களா அப்படிங்கிறாங்க. அவங்க ஊருக்கு இல்லை வெளியூருக்கு போகிறோம் அப்படிங்கிறாங்க. எந்த ஊருக்குண்ணே அப்படிங்க, எனக்கு தெரியலை அப்படிங்கிறாங்க. என்னண்ணே சொல்லுத 5 நாள் வெளியூர் போகிறாங்க, எந்த ஊருனே தெரியலங்க, என்னண்ணே அப்படிங்கிறாங்க. நீங்கள் தங்கமேல் வந்து இடிக்கிறாங்க சரவணனை. ஊட்டின்னு சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. ஊட்டின்னு சொல்கிறா அப்படிங்கிறாங்க. ஊட்டின்னு சொல்கிறாளா அப்படிங்கிறாங்க. ஆமாம் தங்கமேல் தான் சொன்னால் 5 நாள் நம்ம எங்கேயாவது போய்ட்டு வரோம், வீட்டில் நிம்மதியே இல்லை, அதனால் 5 நாள் எங்கேயாவது போய்ட்டு வரோம்னு சொன்னால் தான் வந்து ஊட்டி போகிறோம் அப்படிங்கிறாங்க. 5 நாள் நிம்மதி இல்லை, ஊட்டிக்கு போகிறீங்களா அப்படின்னு சொன்னோன்னே, அம்மா இந்த வீட்டில் ஏம்மா நிம்மதி இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. யாருடி சொன்னா அப்படிங்கிறாங்க. சரவணனை தான் சொல்லுது, இந்த மாதிரி மயிலண்ணி சொன்னாங்களா இந்த வீட்டில் நிம்மதி இல்லையா, அதான் 5 நாள் ஊட்டி போய்ட்டு வரோன்னு சொல்கிறாங்களா அப்படிங்கிறாங்க. அவளால் தான் இந்த வீட்டில் நிம்மதி இல்லாமல் இருக்குது, அவளுக்கு இங்கே நிம்மதி இல்லாமல் இருக்கோ அப்படி இப்படிங்கிறாங்க கோமதி.
உடனே யார்கிட்ட பேசிகிட்டு இருக்க ரசி அப்படிங்க அம்மாட்ட தான் அப்படிங்கிறாங்க. ஐயோ நான் ஃபோனை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுருக்காங்க. என்னங்க கேட்டிங்களா கேட்கலையா சொன்னீங்களா சொல்லலையா அப்படிங்கிறாங்க. நான் சொல்லதுக்குள்ள அம்மா வந்து அம்மாட்ட பேசிக்கிட்டே என்கிட்ட பேசிகிட்டு இருக்கா, அம்மாட்ட இந்த விஷயத்த சொல்லிட்டேன்னு சங்கடப்படும் தான் ஃபோனை வச்சிட்டேன் அப்படிங்கிறாங்க. மறுபடியும் அரசி ஃபோன் அடிக்கிறாங்க. என்னண்ணே நீ ஃபோனை பேசிட்டு கடையில் கட் பண்ணிட்டேன் அப்படிங்கிறாங்க. அரசி நான் அவன்கிட்ட ஒன்று சொல்லுவேன், நீ யார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்னு ஒன்று சொன்னேன், நீ எதுக்கு அங்கே சொன்னேன் அப்படிங்கிறாங்க. நான் என்ன சொன்னேன் அப்படிங்கிறாங்க. இல்லை நானும் அவளுக்கு ஹனிமூன் போகணுங்க அப்படிங்கிறாங்க. அண்ணே கொளுத்து அப்படிங்கிறாங்க. ஏய் நீ எப்படியாவது சொல்லி புரிய வை அப்பாட்ட, நானும் அவளும் ஹனிமூன் தனியாக போகணுன்னு சொல்கிறா அப்படிங்கிறாங்க. அண்ணே நம்ம வீட்டில் நடக்குமா, செந்திலனும் மீனா நீ போகும்போது நம்ம எல்லோரும் போனோமா போலையா அப்படிங்கிறாங்க. ஆமாம் போனோம், அதே மாதிரி தான் இங்கே நடக்கும். அப்பா தான் சொல்லியிருக்காரு அவங்க அம்மா சொல்லும் போது, நான் கடையை அடைச்சிட்டு 2 நாள் எங்கேயாவது போயிட்டு வரேன்னு சொன்னார்ல, அந்த பங்கில் உனக்கு உண்டு அப்படிங்கிறாங்க. இல்லை மயில் தான் வந்து தனியாக போகணுங்கிறா அப்படிங்கிறாங்க. அப்போ அண்ணியை மட்டும் தனியாக போய்ட்டு சொல்லு அப்படிங்கிறாங்க. ஏய் என்னடி பேசுகிற, அண்ணியை மட்டும் எப்படி தனியாக அனுப்ப முடியும் அப்படிங்கிறாங்க. நீ சொல்கிறதெல்லாம் புரியுதுண்ணே, நான் விளையாட்டு தான் சொன்னேன், ஆனால் வந்து அப்பா அதுக்கு அனுமதிக்கணும்ண்ணே அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு இதுக்கெல்லாம் அவங்க அப்பாட்ட கேட்கணுமான்னு சொல்லிட்டு மயில் கேட்குறா அப்படிங்கிறாங்க. அண்ணி தானே சொல்லுவாங்க எதுக்கு எடுத்தாலும் இந்த மாதிரி மாமாட்ட கேட்காம செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அப்போ வந்து அப்பாட்ட கேட்காம வந்து அவங்க மட்டும் செய்யலாமா அப்படிங்கிறாங்க. நீ சொல்லுங்கள் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு, சரிம்மா நான் அப்பாட்ட கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சுருக்காங்க. என்னங்க அரிசிட்டு சொன்னீங்களா சொல்லலையா அப்படிங்கிறாங்க. இல்லை மயில் நீ தானே சொல்லுவேன் எதுக்கு எடுத்தாலும் மாமாட்ட சொல்லாமல் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவேன். இந்த ஹனிமூன் போதுக்கு மட்டும் அவர்கிட்ட கேட்கணுமான்னு சொன்னேன். இப்படி அவர் முழு வசம் சொன்ன பிறகு தானே அப்படிங்கிறாங்க. ஏங்க இதைத்தானே நான் அரசிட்ட சொல்ல சொன்னேன் அப்படிங்கிறாங்க. ஐயோ அரசிட்ட நான் ஒழுங்காக சொல்லாம விட்டேனே, நீங்கள் நேரில் போய் சொல்லிடுறேன் அப்படிங்கிறாங்க. போங்கங்க உங்களை நம்பி ஏமாந்தது தான் மிச்சம் அப்படிங்கிறாங்க. என்ன மயில் இப்படி சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாங்க ஹனிமூன் போதுக்கு நான் வந்து உங்கள்கிட்ட போராடிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. சரி நான் சாப்பாடு வைக்கிறாங்க. நல்லா சாப்பிடுங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. போனோன்னே வீட்டுக்கு போகிறாங்க. உங்கள் அண்ணன் ஃபோன் அடிச்சார் அரசி அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. உங்கள் அப்பாட்ட சொல்லிடு நாங்கள் ஹனிமூன் போகிறோம், எங்களுக்கு ஒரு 30,000 வேணும், அதையும் கேட்டு வாங்கி தந்துரு அப்படிங்கிறாங்க. என்னென்னு சொல்கிறீங்க, ஹனிமூன் போகிறதுக்கு 30,000 அப்படிங்கிறாங்க. ஆமாம் ரூம் எடுத்து தங்கணும், சாப்பிடணும், வைக்கணும், வரணும், போகணும், இவ்வளோ செலவு இருக்குல்ல, அது போக அங்கே போனால் நினைவு பொருள் ஏதாவது வாங்குவோம், அதுக்கெலாம் பைசா வேண்டாமா, என் வீட்டுக்கார் சம்பளம் எடுத்து கொண்டு உங்கள் அப்பாட்ட தானே கொடுக்காரு அப்படிங்கிறாங்க. ஆமாம் அண்ணன் வந்து எப்போவும் சம்பளம் எடுத்து அப்பாட்ட தான் கொடுக்கும் அப்படிங்கிறாங்க. கொடுக்கல அந்த சம்பளத்தையாவது தரணும்ல, அதை வச்சு தானே நாங்கள் வந்து வெளில போய்ட்டு வர முடியும் அப்படிங்கிறாங்க. அண்ணனுக்கு எவ்வளோ சம்பளம் உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறாங்க. தெரியல அப்படிங்கிறாங்க. தெரியலையா, அண்ணனுக்கு 20,000 சம்பளம், அப்பாட்ட அப்படியே கொடுத்துருவாரு. அண்ணன் கொடுக்கறதுக்கு முன்னாடி அப்பாட்ட சொன்னால் தான் அப்பா அந்த பணத்தை வச்சுக்கோ, 40,000 தரேன்னு சொன்னால் முடிஞ்சு போச்சுல அண்ணி அப்படிங்கிறாங்க. இவ்வளோ விவரம் உனக்கு அண்ணனுக்கு இல்லை, அவருக்கு கூறுனா எதுக்கு நான் வந்து ஹனிமூன் போகிறதுக்கு இப்படி போராடிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் கோமதி வராங்க. என்ன அரசி அப்படிங்கிறாங்க. அண்ணி வந்து ஹனிமூன் போகணுமா, அதுக்கு 30,000 வேணுமாம்மா அப்படிங்கிறாங்க. என்ன 30,000 வேணுமா, ஹனிமூன் போகணுமா அப்படிங்கிறாங்க. இவ தானே சொல்லுவா, இதெல்லாம் மாமாட்ட சொல்லிட்டு தான் செய்யணும்னு சொல்லிட்டு உங்கள் மாமாட்ட சொல்ல வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. அத்தை ஹனிமூன் போகிறதுக்கு மாமாட்ட தான் சொல்லணுமா அப்படிங்கிறாங்க. நீ தானம்மா சொல்லுவேன் அப்படின்ட்டு இருக்கும்போது மீனாவும் வந்துடுறாங்க, ராஜி வந்துடுறாங்க. அப்போ மீனா கேட்குறாங்க, சாதாரண விஷயம் மாமாட்ட சொல்லலைன்னு சொல்லிட்டு தான் நீங்கள் வந்து அப்படியே சொல்லி கொடுத்தீங்க, இந்த மாதிரி டியூஷன் விஷயத்தையே மாமாட்ட சொல்லவாமையா செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஹனிமூன் போகணும் அப்படின்னு சொல்கிறீங்க, அது போக வந்து 30,000 வாங்குவீங்க, இதை மாமாவுக்கு நான் சொல்லையா செய்யணுங்கிறீங்க. உங்களுக்கு ஒரு நியாயம் எங்களுக்கு ஒரு நியாயமா, எங்களுக்கு வந்தால் ஒன்று உங்களுக்கு வந்தால் ஒன்றா, உங்களுக்கு வந்தால் அது, எங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா அப்படிங்கிறாங்க. உடனே இல்லை நீங்களும் தான் ஹனிமூன் போய்ட்டு வந்திருக்கீங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம் நாங்கள் ஹனிமூன் போன மாதிரி நீங்களும் போங்க, ரொம்ப ஆனந்தமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. உடனே கோமதி சிரிக்கிறாங்க. ஏன் மீனா அப்படி பேசுகிற அப்படிங்கிறாங்க. ஆமாத்த நாங்கள் ஹனிமூன் எப்படி போனோம், உங்களெல்லாம் கூட்டிகிட்டு போனோம், அங்கே அது பேர் ஹனிமூனா கிடையாது, ஏன் குடும்ப சுற்றுலா அது பேர் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி நீங்களும் குடும்ப சுற்றுலா போங்க அப்படிங்கிறாங்க. உடனே மயில் சொல்கிறாங்க, மீனா நான் இந்த வீட்டு மூத்த மருமக, எனக்கு எப்படி போகணும் ஏது போகணும் எனக்கு தெரியும், அதுபோக நானும் என் புருஷனும் தனியாக போகணுன்னு நினைக்கிறோம் அப்படிங்கிறாங்க. போய்ட்டு வாங்க, நீ சொல்லிட்ட மாமா சொல்லணும்ல அப்படிங்கிறாங்க. மாமாட்ட கேளுங்க அப்படிங்கிற. மாமா கேட்டால் விடுவாங்களா அப்படிங்கிறாங்க. நீங்கள் தானே அந்த வீட்டு செல்ல மருமகா, நீங்கள் கேளுங்க விடுவாங்க, ஆனால் 30,000 கேட்டால் மாமா தர மாட்டார், என்ன நீங்கள் ஹனிமூன் போனால் ஒரு 3,000 தருவார் அப்படிங்கிறாங்க. 3,000 வச்சு என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறாங்க. 3,000 வச்சுன்னு அந்த ஊருக்கு போயிட்டு பஸ்லேயே திரும்பி வந்துடுங்க, கரெக்டாக இருக்கும். ஊட்டிக்கு போகிறதுக்கு ஒரு 1,500 வரதுக்கு ஒரு 1,500 சரியாக போச்சு அப்படிங்கிறாங்க. அப்போ நாங்கள் இடையில திங்கிறது அப்படிங்கிறாங்க. அதுக்கெல்லாம் நீங்கள் மாமாட்ட தான் கேட்கணும் அப்படிங்கிறாங்க. உடனே மாமா வரட்டும், இன்றைக்கி நான் என்ன ஏதுன்னு கேட்குறேன் அப்படிங்கிறாங்க. மயில் அவர் கடைக்கு போய்ட்டு வந்த பிறகு 1000 டென்ஷனில் இருப்பார், அவர் ஃப்ரீயான பிறகு கேளு அப்படிங்கிறாங்க. இல்லைத்த நீங்கள் தான் சொன்னீங்க, ராஜியும் நானும் சொல்லியிருந்தோம்னா இந்த டியூஷன் விஷயத்தை நாசுக்காக வச்சுருப்போம்னு சொல்லிட்டு, அதேமாதிரி நான் நாசுக்காக பேசி வச்சுக்கிறேன், நீங்கள் இந்த விஷயத்த வந்து மாமாட்ட சொல்ல வேண்டாம் அப்படிங்கிறாங்க. மயிலுங்க பாரு, எனக்கோ ராஜிக்கோ மீனாவுக்கோ
முந்திரி கொட்டை மாதிரி முந்திக்கிட்டு போய் மாமாட்ட சொல்கிற பழக்கம் இல்லை. அது உனக்கு தான் இருக்குது. ஒருத்தர் என்ன பேசுகிறான்னு அதை கேட்குறது, போய் கோழி சொல்கிறது, அவங்க என்ன மனநிலையில் இருப்பாங்க புரியாமல் வந்து வீட்டினுடைய கதையெல்லாம் சொல்கிறது, இதெல்லாம் வந்து உனக்கு தான் வரும் உண்மையில், எங்களுக்கு வராது. அதனால் வந்து நீ வந்து எப்படி சொல்லுவியோ சொல்லிக்கோ அப்படிங்கிறாங்க. சரித்த நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உடனே அத்தை மாமாவுக்கு என்னது பிடிக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அதை நீ அவர்கிட்டே கட்ட வேண்டியதுதானே அப்படிங்கிறாங்க. அத்தை 30 வருஷம் நீங்கள் அவங்க கூட குப்பை கொட்டியிருக்கீங்க, உங்களுக்கு தெரியாதா அப்படிங்கிறாங்க. என்னம்மா பேசுகிற, குப்பை கொட்டியிருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. இல்லை அத்தை 30 வருஷம் வாழ்ந்துருக்கீங்க, உங்களுக்கு தெரியாது இது எனக்கு தெரியுமா அப்படிங்கிறாங்க. உனக்கு தெரிஞ்சால் சரி தான், 30 வருஷமாக என் புருஷன் கூட வாழ்ந்திருக்கேன், என்னை மீறி அவர் ஒன்றும் செய்ய மாட்டார், நீ புரிஞ்சுக்கிட்டா சரி தான், ஆனால் நீ ரொம்ப ஆடாத தங்கமேலு அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே நான் எங்கே ஆடினேன் அப்படிங்கிறாங்க. சரி சரி உங்கள் மாமா வந்தோன்னு சொல்லிக்க அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. எல்லாருமே வேலைக்கு போய்ட்டு ஒவ்வொருத்தராக வீட்டுக்கு வராங்க. அப்போ சரவணா என்னடா ரொம்ப அசதியாக வர அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா இன்றைக்கி வேலை அதிகம் அப்படிங்கிறாங்க. சரிடா உன் பொண்டாட்டி எங்கேயோ போன வைக்கணும்னு சொல்லிகிட்டு இருக்காளா அப்படிங்கிறாங்க. இம்மா பொண்டை சொல்லிட்டாளா அப்படிங்கிறாங்க. அதான் சொல்லிட்டாளே ஹனிமூனுக்கு எங்கேயோ போகிறானா, நீனும் அவளும் போகணுமா, 30,000 ஆகணுமா அப்படின்னு. 30,000 இருக்குமா அப்படிங்கிறாங்க. அதான் அவட்ட கேளுடா, அப்பாட்ட கேட்கணுங்க, அப்பா வந்து இதுக்கு சம்மதிப்பாரா, அப்பா ஹனிமூனுக்கு போகணுன்னு அனுமதிக்கிறதே மிகப்பெரிய விஷயமா இருக்கும், இதில் 30,000 தாங்க நான் ஹனிமூனுக்கு போனால் எப்படிடா நடக்கும் அப்படிங்கிறாங்க. எனக்கு புரியுதுமா, அவளுக்கு இந்த வீட்டில் நிம்மதி இல்லை, ஒரு 5 நாளைக்கு எங்கேயாவது போய்ட்டு வருவாங்க அப்படிங்கிறாங்க. 5 நாளைக்கு இந்த வீட்டில் நிம்மதி இல்லை, அவங்க எங்கேயாவது போகிறாங்க. ஏன்னா அப்போ நாங்களாம் நிம்மதி இல்லாமல் இந்த வீட்டில் இருக்கோம், அவங்க நிம்மதி தேடி போகிறாங்க. சரி தான் சரவணா, கல்யாணம் செப்பு முடிச்ச பிறகு நீனும் மாற்றடா அப்படிங்கிறாங்க. அம்மா நான் மாறலை, இப்போ கூட வந்து அப்பாட்ட தான் கேட்குறேன், அப்பாட்ட என்னால் கேட்க முடியல, அதான் அரசிட்டு சொல்ல சொன்னேன் அப்படிங்கிறாங்க. ஆமாம் அவள் பெரிய மனுஷி இல்லை அப்படிங்கிறாங்க. அம்மா அரசு சொன்னால் தான் அப்பா வந்து எதுவுமே சொல்ல மாட்டாங்க, அதனால தான் வந்து சொன்னேன் அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படிங்கிறாங்க. பாண்டியன் வந்தோடனே ரசிட்ட கண்ணை காமிக்கிறாங்க, சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு வேறு அரசி போகிறாங்க. அப்பா அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. அண்ணன் ஹனிமூன் போகிறானா அப்படிங்கிறாங்க. எந்த அண்ணன் ஹனிமூன் போகிறான் அப்படிங்கிறாங்க. சரவணனே அப்படிங்கிறாங்க. சரவணன் வேலைக்கெலாம் போகிறான் அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா 5 நாள் இந்த வீட்டில் அவங்களுக்கு நிம்மதி இல்லையா அன்றைக்கி, அதனால் வந்து 5 நாள் வந்து அவங்க வந்து ஹனிமூன் போகிறாங்களா அப்படின்னு. ஏன் இந்த வீட்டில் நிம்மதி இல்லை அப்படிங்கிறாங்க. உடனே தெரிலப்பா எனக்கு, இது அண்ணன் வந்து சொன்னாங்க, சொல்லிட்டேன் அப்படிங்கிறாங்க. டேய் சரவணா வாடா அப்படிங்கிறாங்க. உடனே என்னப்பா அப்படிங்கிறாங்க. ஹனிமூன் போறியா அப்படிங்கிறாங்க. நான் போலப்பா, மயில் அப்படிங்கிறாங்க. மயில் மட்டும் விட்டுற தனியாக போவா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா நானும் என் வீட்டுக்காரர் தான் போகிறோம், அதுதான் மட்டும் சொல்கிறதுக்கு அரசிட்ட சொல்லுதோம் அப்படிங்கிறாங்க. நீ தானே தங்கமேல் சொல்லுவேன், எந்த விஷயம்னாலும் நேரில் மாமாட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு நீயே சொல்லிக்க வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா நான் சொல்கிறதுக்கு தான் ஒரு மாதிரி இருந்துச்சுன்னு உங்கள் பையனை சொல்ல சொன்னால் உங்கள் பையன் தான் அரசிட்ட சொல்லுதாங்க அப்படிங்கிறாங்க. சரி சரி நான் போயிடுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா நாங்கள் 2 பேர் மட்டும் போகணுமா அப்படிங்கிறாங்க. டேய் நீங்கள் 2 பேரும் சின்ன பசங்கடா, உங்களுக்கு போய் எதுவும் ஆகிட்டுனா என்ன செய்ய முடியும், அதனால் குடும்பத்தோடு போவோம், 2 நாள் கடை அடைச்சிட்டாலும் பரவாயில்ல, கோமதி 2 நாள் கழிச்சு நம்ம எல்லாருமே வந்து டூர் போய்ட்டு வந்துடுவோம் அப்படிங்கிறாங்க. எங்கேங்க அப்படிங்கிறாங்க. நம்ம வந்து இங்கே பழனிக்கு அப்படிங்கிறாங்க. ஏங்க அவங்க வந்து குற்றாலமாக போகணுங்கிறாங்க, ஊட்டி போகணுங்கிறாங்க, அது எங்கேயோ இருக்குது அப்படிங்கிறாங்க. தங்கமேலு இங்கே பாருமா, கோயிலுக்கு கல்யாணம் முடிச்சுட்டு போனால் தான் நல்லதுமா, கோயில் குளத்துக்கு போய்ட்டு அப்படியே அந்த ஊரை சுற்றிட்டு வருவோம், அதான் கரெக்டாக இருக்கும், நாங்களாம் அந்த நேரத்தில் அப்படி தான் செஞ்சோம் வச்சோம் அப்படிங்கிறாங்க. மாமா அதெல்லாம் சரி வராது, குளிராக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் அப்படி அப்படிங்கிறாங்க. ஏம்மா குளிராக இருக்கணும், நம்ம கோயிலுக்கு போக போகிறோம், தங்க இடம் எடுக்க போகிறோம், மண்டபம் இருக்கும், மண்டபத்தில் ரூம் கேட்டால் 200 300 கேட்பாங்க அப்படிங்கிறாங்க. அம்மா நாங்கள் ஊட்டி தான் போகிறோம் அப்படி இப்படிங்கிறாங்க. சரி அப்போ சரவணா நீங்கள் ஊட்டி போகிறீங்களா, சரி போய்ட்டு வாங்க, கோமதி இவங்களுக்கு ஒரு 3000 கொடு அப்படிங்கிறாங்க. உடனே கோமதி சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க, ராஜியும் மீனாவும் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன் எல்லோரும் சிரிக்கிங்க அப்படிங்கிறாங்க. உடனே மீனா ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. சரவணா போய்ட்டு வந்துடலாம்ல அப்படிங்கிறாங்க. சரிப்பா போய்ட்டு வந்துடுறோம் அப்படிங்கிறாங்க. மாமா இதெல்லாம் காணாது, இதெல்லாம் ஒரு மூளை கூட காணாது அப்படிங்கிறாங்க. ஏம்மா 3000 போய்ட்டு வர முடியாதா, என்ன சரவணா அப்படின்னு அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே கதிர் சொல்கிறாங்க, இது வந்து பஸ்ஸுக்கு போகிறதுக்கு சரியாக போயிடும் அப்படிங்கிறாரு கதிர். அப்படியா நாங்களாம் ஒரு நேரத்தில் போகும்போது இவ்வளோ வரலையே அப்படி இப்படிங்கிறாங்க. இங்கே போய் 30 வருஷம் இருந்திருக்கோம், இப்போது விலைவாசி என்னது தெரியுமா அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. டேய் சரவணா இவனெல்லாம் என்கிட்ட எதுவுமே பேச சொல்லாதங்க அப்படிங்கிறாங்க. உள்ளதை தானே சொன்னேன், உங்கள்கிட்ட பேசணும்னு பேசலை அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க கதிர் பாண்டியன்கிட்ட. இந்த சூழ்நிலையில் அப்பா அங்கே போகிறதுக்கு இது காணாதுன்னு நினச்சி தான் தம்பி சொல்கிறான் போல் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. சொன்னேன் சரவணன்கிட்ட சொல்கிறாங்க. சரவணன் இது காணாதுண்ணே அப்படிங்கிறாங்க. உடனே மயில் சொல்கிறாங்க, மாமா அங்கே போகிறதுக்குன்னா 30 ரூபா ஆகும், 30,000 ஆகும் அப்படிங்க. 30,000 ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காரு சோஃபாவில். இதை பார்த்தோன்னே மீனாவுக்கும் ராஜிக்கும் பயங்கர சிரிப்பு. ஏன்னா 30,000 ஆகுமா அப்படின்னு சொன்னோன்னே, இல்லைம்மா 30,000 எப்படிம்மா ஆகும் அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா ஆயிரும், இங்கேருந்து நம்ம ஒரு காரில் போகணும், வரும்போது ஒரு காரில் வரணும், அது போக அங்கே ரூம் எடுத்து தங்கணும், அதுக்கு செலவு இருக்குது, சாப்பிடுவோம் வைப்போம், அது போக அங்கே எங்கேயாவது ஒரு யானை வேடிக்கையோ ஏதோ ஒன்று இருக்கும், வேடிக்கை இருக்கும், அதை பார்க்கணும், அதுக்கெல்லாம் கூடுதலாக பைசா இருக்குமாம்மா, எங்கள் கையிலையும் காசு வேண்டாமா அப்படி இப்படிங்கிறாங்க.
உடனே சரவணா நீ மாத சம்பளம் எடுக்கிறத விட இது கூட வருதப்பா அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா நான் வந்து இவ்வளோ செலவு எதுக்குன்னு கேட்டேன். நான் இவ தான் 5 நாள் நிம்மதி இல்லை எங்கேயாவது போகணுன்னு சொல்கிறா அப்படிங்கிறாங்க. மெயில் எங்கள் மாமா இந்த வீட்டில் இன்னும் நிம்மதி இல்லை அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா எதுவும் உங்கள்கிட்ட சொல்லுற மாதிரி இல்லை அப்படி அப்படிங்கிறாங்க. சொல்லுமா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா நான் உங்ககிட்ட வந்து டியூஷன் எடுக்கக்கூடாது ராஜின்னு சொன்னோம்ல அப்படிங்கிறான். ஆமாம் அது பிரச்சனை தான் முடிஞ்சிட்டு அப்படிங்கிறாங்க. அது முடியலாமாம்மா இந்த மீனாவும் ராஜும் என் ரூமில் வந்து இன்னும் எங்கே பற்றி விஷயம் சொன்னேன் அப்படின்னா தொலைச்சிடும்னு சொல்லிட்டு போகிறாங்க. எனக்கே ரொம்ப பயமாக இருக்குமாம்மா. எனக்கு 5 நாளைக்கு இங்கே தூர போனால் தான் எனக்கு இந்த இதெல்லாம் மறக்க முடியும். எனக்கு பயமாக இருக்குமாம்மா இந்த வீட்டில் இருக்க அப்படி இப்படிங்கிறாங்க. ஆஹா நம்மளை மாட்டி விட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு ராஜு மீனாவும் முகத்தை மறைக்கிறாங்க. உடனே இவங்க கோமதி சொல்கிறாங்க அப்படிலாம் சொல்லலாங்க எங்கள் விஷயத்தை தலையிடாதுங்கன்னு சொல்லிட்டு வந்தாங்க அப்படிங்கிறாங்க. இல்லை நீங்கள் அவங்களும் சப்போர்ட் பண்ணுறீங்க. உண்மையிலே வந்து இதை தான் சொன்னாங்க. எங்கள் விஷயத்தை தலையிட்டிங்கன்னா அவ்வளோதான் மூத்த மருமகமாக நடந்துக்குவாங்க. இல்லை எங்களுக்கு எப்படி கோவம்னு தெரியாதுன்னு சொன்னாங்க. அப்போ அதுக்கு அர்த்தம் என்னது என்னை வந்து அவங்க நெருக்கடி பண்ணதாக தானே அர்த்தம் அப்படிங்கிறாங்க. இதை பார்த்த பாண்டியன் அம்மா ராஜி என்னம்மா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா நானும் அத்தையும் மீனாக்காவும் உங்கள்கிட்ட பையை புரிய வைக்கணும்னு பார்த்தோம். இந்த தங்கமேல் தான் வந்து உங்களுக்கு எப்படி சொல்லணும்னு தெரியாமல் சொல்லிட்டாங்க. அதனால் எங்கள் விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்க. உங்கள் வேலையை மட்டும் மாறுங்கன்னு சொல்லுங்கம்மா சொன்னோம்மா அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சாதாரணமாக சொல்லியிருக்கா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா இப்போ உங்கள்கிட்ட அப்படி நடிக்கிறாங்க. ஆனால் வந்து அவங்க ரொம்ப பொய் சொல்கிறாங்கம்மா. ஆனால் அவங்க சொன்ன விதம் வேறம்மாம்மா. அவளுக்கு வயசு எவ்வளோ கம்மி என்ன ஒரு அக்கான்னு கூட பார்க்காம ஒரு மச்சான் பொண்டாட்டின்னு கூட பார்க்காம என்னை ரொம்ப ஒரு மாதிரி பேசிட்டாங்க. எனக்கு ரொம்ப மனசு வேதனையாக இருக்குது. அவங்க 2 பேரையும் பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது. அவங்களுக்கு அத்தையும் சப்போர்ட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட அத்தையும் பார்க்கவும் பயமாக இருக்குது. இந்த வீட்டில் இருக்கேன் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படி அப்படிங்கிறாங்க. ஆனால் பாண்டியனும் செந்தில் சொன்ன மாதிரி சொல்கிறாரு. அப்போ அவங்க வீட்டில் போய் ஒரு வாரம் இருந்துட்டு வாமா. உனக்கு என்றைக்கு இயல்பாக இருக்கோ அன்றைக்கி வீட்டுக்கு வாமா அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லைம்மாம்மா எங்கள் வீட்டில் நான் இடையில போனால் நல்லா இருக்காது அப்படிங்கிறாங்கம்மா. நீ மட்டும் இல்லை செந்தில் நீனும் போய் ஒரு 5 நாள் உங்கள் வீட்டில் இருந்துட்டு வாங்க. ஏன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்கள் விருந்துக்கு போனதுக்கப்புறம் எங்கே போயிருக்கீங்க போகவே இல்லை. அதனால் ஒரு 5 நாள் இருந்துட்டு அவங்களோட அன்பை உபசரிச்சுட்டு வாங்க. சரவணா உங்கள் ஓனர்கிட்ட நான் பேசுகிறேன் 5 நாள் லீவ் தரேன் நான் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. சரிப்பா அப்படிங்கிறாங்க. உடனே மீனாவும் ராஜுவும் நல்ல வேலை தப்பிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. மாமா எந்திச்சு போயிடுறாரு பாண்டியன். உடனே ராஜு சொல்கிறாங்க அக்கா அவங்களுக்கு வந்து ஹனிமூன் வந்து அவங்க வீடு தான் அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க தங்கமேலக்கா ஹனிமூன் 5 நாள் கேட்டீங்க 5 நாள் ரெடி ஆகிட்டு போலையே செலவே இல்லாமல் உங்கள் அம்மா வீட்டுக்கு போய்ட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. உடனே எங்கள் தங்கமேலுக்கு சரியான கடுப்பாகி ரூமுக்கு போயிடுறாங்க. இந்த சூழ்நிலையில் மறுநாள் காலையிலே விடியுது. எல்லாருமே கடைக்கு போயிடுறாங்க. கடைக்கு போகிறாங்க. அப்போது அந்த பேங்க்கில் வேலை பார்க்குற மேனேஜர் வர்றாரு. பாண்டியனே அப்படிங்கிறாங்க. என்ன கணேசா வீடெல்லாம் நல்லா விஸ்தாரமாக இருக்கா அப்படிங்கிறாங்க. அண்ணே நீங்கள் சின்ன வீடுன்னு சொன்னீங்க நல்லா இருக்குது அப்படிங்கிறாங்க. இல்லை உங்களுக்கு பிடிக்கும்னு தெரியும். ஆனால் வந்து நீங்கள் எத்தனை பேர் இருக்கீங்கன்னு தெரியல. 2 பேர் இருந்தால் அதெல்லாம் ரொம்ப தாராளமான வீடு தான். ஆரம்ப காலகட்டத்தில் வந்து நானும் என் வீட்டம்மாவும் அந்த அந்த வீட்டில் தான் குடும்பம் நடத்த ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் வந்து காலப்போக்கில் அந்த வீட்டையே நான் வாங்கிட்டேன் விலைக்கு. அந்த ராசியான வீடுங்க ரொம்ப ராசியான வீடு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறாங்க. ஆமாம் நான் வந்ததுலேருந்து நல்லா தூக்கம் வருது. நல்ல ஒரு ரெஸ்ட்டு கிடைக்கும். முதல்ல வீடு வந்து நம்மளுக்கு வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு அருமையாக இருந்தால் தானே நல்ல வீடுன்னு சொல்ல முடியும். அந்தளவுக்கு நல்ல வீடாக தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆமாண்ணே உண்மையிலேயே நல்ல வீடாக இருக்கும். எந்த ஒலியும் இருக்காது. ரோட்டில் போகிற வண்டி சவுண்டு கூட கேட்காது. ஏன்னா அது வாசல் அமைப்பு வேறு மாதிரி இருக்கா. அதனால் ஒரு பிரச்சனை இருக்காதுண்ணே அப்படிங்கிறாங்க. அது உண்மை தான் அப்படின்ட்டு இருக்கும்போது அண்ணே அப்படிங்கிறாங்க. என்னண்ணே என்ன கணேசா அப்படிங்கிறாங்க. இல்லை ஒரு பொண்ணு யாராவது ஒன்று வேலைக்கு வேணும்னே அப்படிங்க. என்ன படிச்சிருக்கணும்பா என்ன வரும் அப்படிங்கிறாங்க. இல்லை பேங்க்கில் நாங்கள் டெம்பரரி ஸ்டாஃப் தான் போடுறோம். ஆனால் வந்து எப்படியும் ஒரு 6 மாதத்தில் பெர்மனெண்ட் ஆயிரும் அப்படிங்கிறாங்க. அப்படியாப்பா சரி அப்படிங்கிறாங்க. உங்கள் வீட்டில் ஏதாவது படித்த பொண்ணு இருக்காங்களாண்ணே அப்படிங்கிறாங்க. அப்போ தான் பாண்டியனுக்கு நினைவு வருது. எல்லோரும் படிக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ யாராவது டிகிரி முடித்த பொண்ணு இருந்தால் சொல்லுங்கண்ணே அப்படியே பெர்மனெண்ட் ஆகிக்கலாம் நல்ல கவர்மெண்ட் சம்பளம்ண்ணே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது தான் தங்கமேலு படித்து முடிச்சுட்டு எம்ஏ முடிச்சிருக்கால வீட்டில் தானே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சரிண்ணே சரி கணேசா ஒரு ஆள் இருக்குது அப்படிங்கிறாங்க. யார் அப்படிங்கிறாங்க. என் பையனோட ஒய்ஃப் இருக்கா. யார் இந்த பையனோட ஒய்ஃபா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை இன்னொரு பையன் மூத்த பையன் இருக்கான். அந்த மூத்த பையனோட ஒய்ஃப் வந்து எம்ஏ இங்கிலீஷ் படிச்சிருக்கான். அந்த பொண்ணு வேணா சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக வர சொல்லுங்கண்ணே நம்ம பேங்க்லேயே வந்து இப்போ பெர்மனெண்ட் பண்ணிடுவோம். பாண்டியன் நம்ம பண்ண எனக்கு உள்ள உதவிக்கு நான் இந்த உதவி பண்ணிட்டு போகிறேன் அப்படிங்கிறாங்க. ரொம்ப நன்றி கணேசா அப்படிங்கிறாங்க. இந்த நன்றியை நான் வந்து இது பண்ணது சரியாக இருக்கும்ண்ணே அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் வீட்டுக்கு வராங்க. கோமதி இந்த ஸ்வீட்டை கொண்டு எல்லாருக்கும் கொடு அப்படிங்கிறாங்க. எல்லாருக்குமே கொடுக்குறாங்க. கொடுக்கும்போது என்னங்க அப்படிங்கிறாங்க. இல்லை ஒரு சந்தோஷமான செய்தி
நம்ம வீட்டில் இன்னொரு ஆளும் கவர்மெண்ட் வேலைக்கு போகிறாங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட கோமதிக்கு அப்படியாங்க ரொம்ப சந்தோஷம், மீனா கவர்மெண்ட் வேலை பார்க்கா, இப்போ யாருங்க போகிறா அப்படின்னு கேட்குறாங்க. எல்லாமே ஒரு நல்ல செய்தி தான், எல்லோரும் வரட்டும், நான் நைட்டி சொல்லுதேன், நல்ல ஒரு யோசனை அப்படிங்கிறாங்க. உடனே அப்படியாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சரிங்க, ஆனால் யாருன்னு சீக்கிரம் சொல்லிடுங்க, எதிர்பார்ப்பாக இருக்குது அப்படிங்கிறாங்க. எல்லா பிள்ளைகளும் வரட்டும் வீட்டுக்கு, சொல்லும் போது தான் சந்தோஷமாக இருக்கும் அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் எல்லோரும் நைட்டு வந்துடுறாங்க வீட்டுக்கு. வந்தோடனே டேய் உங்கள் அப்பா வந்து ஏதோ ஒரு நல்ல செய்தி சொல்லணும்னு எல்லாரும் சொன்னாரடா அப்படிங்கிறாங்க. உடனே கதிர் தூங்க போகிறாரு. அப்போ ராஜ் சொல்கிறாங்க, உங்கள் அம்மா தான் சொல்கிறாங்களே ஏதோ செய்தி சொல்ல போகிறான்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. அவர் ஏதாவது வேண்டாதுக்கு ஏதாவது சொல்லிகிட்டு இருப்பார், நான் தூங்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. உங்கள் அம்மாவுக்கு சொல்லி கூட மரியாதைக்கு மதிக்க மாட்டேன் நெல் அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி இழுத்து வைக்காங்க. உடனே பாண்டியன் சொல்கிறாங்க, இந்த வீட்டில் வந்து ரொம்ப கௌரவமாக எனக்கு வந்து உலகத்தில் நடத்துகிறது வந்து மீனா, அவள் கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறா, இன்னார் மருமக கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறான்னு சொல்லிட்டு நான் ரொம்ப பெருமையாக இருக்கேன் அப்படிங்கிறாங்க. உடனே மீனா கவுந்துட்டு சிரிக்கிறாங்க. இன்னொரு ஆளுக்கும் என் மூலமாக அவங்களுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்க போகுது, நான் ஒரு பேங்கில் வந்து வேலைக்கு சேர்த்து விட போகிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே எல்லாருமே யாராக இருக்கும்னு எதிர்பார்ப்போடு இருக்காங்க. தங்கமேலும் அப்போ யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்போடு இருக்காங்க. உடனே நான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பாண்டியன் அப்படி இப்படி புலம்பிட்டுருக்காரு. சொல்லுங்கள் சீக்கிரம், தூங்க போகணும்ல அப்படிங்கிறாரு கதிர். டே கொஞ்சம் கேட்டு போடா அப்படிங்கிறாங்க. பாருங்கள், இந்த வீட்டு மருமகளை தான் நான் வந்து இன்னொரு அரசூழியர் ஆக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே எல்லாருமே ராஜை பார்க்குறாங்க. உடனே ராஜி பார்க்குறாங்க, மாமா நான் இன்னும் படிக்க வேண்டியிருக்கேன், இன்னும் டிகிரி முடிக்கலையே அப்படிங்கிறாங்க. உனக்கு இல்லைம்மா, தங்கமயில நான் வந்து அரசூழியர் ஆக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே தங்கமயில எல்லோரும் பார்த்து வாழ்த்துக்கள்ங்காங்க. மாமா இனியா அப்படிங்கிறாங்க. நம்ம 11 தான் ஃபெயிலு, ஒரு வேளை 10 பாஸுக்கு ரெடி பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு, சரி 10 பாஸ்னால் நம்ம வேலைக்கு போனால் நல்லது தானே அப்படின்னு சொல்லிட்டு, சரி மாமா நான் போகிறேன் வேலைக்கு அப்படிங்கிறாங்க. அங்கே பாரு, அவங்க டிகிரி லெவலில் வேலைக்கு எதிர்பார்க்குறாங்க. நீ எம்ஏ இங்கிலீஷ் படிச்சிருக்கனால அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த பேங்க் மேனேஜர் வந்து எனக்கு ரொம்ப பழக்கம், பாலிய சிநேகிதன். எனக்கு வயசு கம்மியாக இருந்தாலும் என்னுடைய சிநேகிதன் தான். என் வீட்டில் ஒரு பிள்ளைக்கு வந்து வேலை கொடுக்கணும்னு எனக்கு தோணி என்கிட்ட வந்து கேட்டாப்புல. சரி தங்கமயில் தான் எம்ஏ இங்கிலீஷ் படித்து வீட்டில் இருக்காளே, அவளை எப்படியாவது நம்ம அரசூழியர் ஆக்கிடுவோன்னு சொல்லிட்டு தான் இதை சொல்லுதேன் அப்படிங்கிறாங்க. மாமா அப்படின்னு சொல்லி என்னென்னம்மா அப்படிங்கிறாங்க. மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, நம்ம எம்ஏயும் படிக்கல ஒன்றும் படிக்கல, 11 பேர் தெரிஞ்சால் தான் நாரி போங்க அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை அம்மா எனக்கு வேலைக்கு போதெல்லாம் பிடிக்காது, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறது தான் பிடிக்கும், நான் கூட உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேனே அப்படி அப்படிங்கிறாங்க. ஏம்மா நீ வெளியூரில் போய் வேலை பார்க்க போகிறதில்ல, மீனாவா பிள்ளையாவது பசி ஏறி போய் வேலை பார்த்துட்டு வருது, உனக்கு ரொம்ப நீ கொடுத்து வச்சுவா, 10 வீடு நம்ம 10 வீடு தள்ளி ஒரு கோஆப்ரேட்டிவ் பேங்க் இருக்குல்ல, அந்த பேங்கில் தான் வேலை. நீ நடந்தே கோயிலுக்கு போயிட்டு வர மாதிரி நடந்தே போய் வேலைக்கு போயிட்டு நடந்தே வந்துடலாம். ஏன்னா பேங்குங்கும்போது பெரிய அளவில் வேலையும் இருக்காது. மீனாவாவது கஷ்டப்பட்டு வேலை செய்தா வைக்கா, உனக்கு அந்த இது இருக்காது, கம்ப்யூட்டர்லேயே உட்காந்துட்டு கம்ப்யூட்டர்லேயே வந்துட வேண்டியதான். பேங்கில் வேலை பார்க்க எத்தனை பேர் கொடுத்து வச்சுருக்கோம், உனக்கு கொடுத்து வச்சுருக்கு. சரிம்மா உங்கள் சர்டிஃபிகேட்லாம் எங்கம்மா இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆகா சர்டிஃபிகேட்லாம் கேட்காருன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் இருக்குமாம்மா அப்படிங்கிறாங்க. சரி இந்த சர்டிஃபிகேட்டை கொண்டு வர சொல்லுவான் அப்படிங்கிறாங்க. உடனே இல்லைம்மா அப்படி அப்படிங்கிறாங்க. ஓ உங்கள் வீட்டில் நிறைய பேருக்கு வேலை இருக்குண்ணே, உங்கள் அப்பா பிஸ்னஸ் விஷயமா அங்கங்கே அலைவார், டே சரவணா அப்படிங்கிறாங்க. என்னப்பா அப்படிங்கிறாங்க. நீ போய் தங்கமயில் வீட்டில் போய் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்துரு அப்படிங்கிறாங்க. சரிப்பா அப்படிங்கிறாங்க. உடனே தங்கமயில் உங்கள் வீட்டில் ஃபோன் பண்ணி சொல்லுமா, சரவணன் போய் வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா நீங்கள் நைட் ஆகிடுச்சுல அப்படி அப்படிங்கிறாங்க. ஆமாம் என்ன, சரி ரைட்டு சரவணா, நாளைக்கு எது எப்படி போனாலும் லீவ் போட்டாலும் பரவாயில்லை, நாளைக்கு போய் காலையிலே போய் தங்கமயில் சர்டிஃபிகேட்டை வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துரு அப்படிங்கிறாங்க. உடனே சரி மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் வந்துட்டு காலையில் விடியுது. இங்கே தங்கமயிலுக்கு நைட்டு பூரா தூக்கமில்ல, என்ன போதோ ஏதாவது போகிறோன்னு சொல்லிட்டு காலையில் எங்கள் அம்மாவுக்கு பண்ணிக்காங்க. ஏம்மா என் சர்டிஃபிகேட்டை வந்து வாங்கணும்னு சொல்லுதாங்க. யார்கிட்ட வாங்கணுங்கா அப்படிங்கிறாங்க. இல்லை மாமாவுக்கு தெரிஞ்சவங்க வந்து யாரோ வந்து கோஆப்ரேட்டிவ் பேங்கில் வேலை பார்க்குறாங்களாம், அவங்க வந்து பேங்க்லேயே பெர்மனெண்ட் ஸ்டாஃப் ஆக்கிறதுக்கு ஒரு பொண்ணு தேவை, அது டிகிரி படித்த பொண்ணு தேவைன்னு சொன்னோன்னே என்னையே அந்த வேலையில் பார்க்க சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. நீ தான் டிகிரி படிக்கலையடி அப்படிங்கிறாங்க. உனக்கு தெரியுமா, எனக்கு தெரியும், நான் எம்ஏ இங்கிலீஷ் படிச்சிருக்கேன்னு சொல்லி தானே இந்த வீட்டில் நான் கல்யாணம் முடிச்சிருக்கேன், நான் 11 ஃபெயிலுன்னு சொல்லி யாருக்குமே தெரியாது, நீ கூட 12 பாஸ்ன்னு சொல்லுவியே, நான் வந்து இவ்வளோ தரமாக படிச்சிருக்கேன், என் சர்டிஃபிகேட்டை கேட்காங்கம்மா, சர்டிஃபிகேட்டை பார்த்தா நான் மாட்டிக்கிட்டோம்லாம்மா அப்படிங்கிறாங்க. ஆமாடி நீ எதுக்கடி கொடுக்க அப்படிங்கிறாங்க. நான் கொடுக்கலாமா, அந்த சர்டிஃபிகேட்டை வாங்க வீட்டுக்கு அங்கே வரப்போகிறாங்க இப்போ என் வீட்டுக்காரு அப்படிங்கிறாங்க. என்னடி சொல்கிறேன், நீனாடி அனுப்பியிருக்க, இவ்வளோ தெரிஞ்சு நீ ஏன்டி அனுப்புகிற அப்படிங்கிறாங்க. நான் எவ்வளவோ சொல்லிவிட்டோம்மா, எல்லோரும் வந்து நீ வேலைக்கு போன்னு சொல்கிறாங்க, நான் வேலைக்கே போகல, வீட்டில் தான் இருக்க போகிறேன், ஹவுஸ் ஒய்ஃப்னு சொன்னால் அவங்க கேட்க மாட்றாங்க அப்படிங்கிறாங்க. உடனே என்னடி இப்படி சொல்கிற, சரி நான் இப்போ என்ன செய்ய முடியும்னு பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க. ஏம்மா ஏதாவது செஞ்சு என் மாமா வந்து என்னை வேலைக்கு
அனுப்ப விடாம பண்ணுமா, இல்லைனா என் சர்டிஃபிகேட் எல்லோரும் பார்த்துருவாங்க, பார்த்தோம்னா என் நிலமை அவ்வளோதாம்மா, ரொம்ப மோசமாயிரும். ஏற்கனவே இந்த மீனாவும் ராஜும் ஒரு மாதிரி நடந்துக்கிறாங்க, அந்த மீனாலாம் வச்சு என்ன செஞ்சுருவாம்மா அப்படிங்கிறாங்க. அதுவும் தெரியுது இரு இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போதே அவர் இவங்க ஃபோனில் பேசிகிட்டு இருக்க டபார்னு சரவணன் வராரு. நான் அவங்க வீட்டுக்கு போய்ட்டு வரேன், ஒரு ஃபோன் பண்ணிட்டு சொல்லிடு அப்படிங்கிறாங்க. எங்கள் வீட்டில் தான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படிங்க சொல்லிட்டு சரி நான் கிளம்புறேன் அப்படிங்கிறாங்க. எங்க அப்படிங்கிறாங்க. மேலே சீக்கிரம் என்ன வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பைக் எடுத்து கிளம்புறாரு. நேராக சரவணன் போய் தங்கமேல் வீட்டில் நிற்காங்க. தங்கமேல் வீட்டில் போய் நின்றோன்னே அவங்க தங்கச்சி பார்த்துட்டாங்க. மாமா வாங்க வாங்க வீட்டுக்குள்ள வாங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் நல்லா இருக்கியா, காலேஜ் போறியா, படிக்கியா வைக்கியா அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா அப்படிங்கிறாங்க. நேற்று வாங்க மாமா வாங்க அப்படிங்கிறாங்க. மருமகனை வாங்க காப்பி போடுமா அப்படிங்கிறாங்க. காப்பி போட்டு கொண்டு கொடுக்காங்க. என்ன விஷயமா வந்திருக்கீங்க மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லி தெரியாத மாதிரி கேட்குறாங்க. இல்லை தங்கமேல் ஃபோன் சொல்லலையா அப்படிங்கிறாங்க. ஒன்றும் சொல்லலையா மாப்பிள்ளை, ஃபோன் பேசினா நான் ஒன்றும் சொல்லலையே அப்படிங்கிறாங்க மாமா. இல்லை அவள் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு சொன்னான் அப்படிங்கிறாங்க. சர்டிஃபிகேட்டா அப்படிங்க. ஆமாம் ஒரு கவர்மெண்ட் வேலை ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்கப்பா, அதுக்கு சர்டிஃபிகேட் எல்லாம் உள்ளே கொடுக்கணும், அதுக்கு தான் அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கையில் சர்டிஃபிகேட்டா எங்கே இருக்குன்னு தெரியலையே அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே குழந்தையிட்ட சொல்லுதாங்க, கொஞ்சம் தேடி பார்த்து எடுத்து கொடுமா, நான் இது கொண்டு கொடுத்துட்டு நானும் வேலைக்கு போகணும் அப்படிங்கிறாங்க. அப்படியாம்மா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே எல்லாருமே பேசிட்டு, அக்கா கம்மியாக தானம்மா படிச்சிருக்கா, நீங்கள் என்னம்மா எம்ஏ இங்கிலீஷ்னு சொல்லியிருக்கீங்க மாமா, அந்த சர்டிஃபிகேட்டை பார்த்தா மாட்டி விடலாமா அக்கா அப்படிங்கிறாங்க. ஆமாடி இதை தாண்டி அவளும் ஃபோன் பண்ணி சொன்னா, என்ன செய்யனே தெரில அப்படிங்கிறாங்க. உடனே சரவணன் இருந்துச்சு, அதான் கிடச்சிட்டா அப்படிங்கிறாங்க. இருப்பா தேடிட்டு தான் இருக்கேன் அப்படி இப்படிங்கிறாங்க. ஏம்மா மாட்டி விட போல இன்றைக்கி அக்கா, மாமா வந்து சர்டிஃபிகேட் அங்கே கொண்டு போனாங்கன்னா பின்னாடியே அக்காவை அங்கே அனுப்பி விட்ருவாங்களே, என்ன செய்கிறது அப்படிங்கிறாங்க. அதாண்டி எனக்கு தெரியல, ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பா அப்படின்னு சொல்லி தான் கேட்டுனாங்க, இப்போ என்னன்னா வேலைக்கு போகணுன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே முடிக்கிறாங்க. உடனே சரவணன் கேட்குறாங்க, நேராகும்னா சொல்லுங்கள், நாளைக்கு வரேன், எனக்கு வேலைக்கு கிளம்பணும் அப்படிங்கிறாங்க. மாப்பிள்ளை தேடிட்டு தான் இருக்கேன் கிடைக்கல, அதனால் நாளைக்கு வரீங்களா அப்படிங்கிறாங்க. சரிதா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. நேராக தங்கமேல் ஃபோன் அடிக்காங்க. அவங்கள சர்டிஃபிகேட் எங்கேயோ இருக்கும் போல் தேடிட்டு இருக்காங்க, நாளைக்கு தரேன் இருக்காங்க அப்படிங்கிறாங்க. அப்போ தான் தங்கமேல் பெருமூச்சு வருது. அப்பா அப்படின்னு சொல்லிட்டு, எப்பா இன்றைக்கி ஒரு நாள் எப்படியாவது வேலைக்கு போகல வைக்கலன்னு சொல்லிட்டு மாமாட்ட பேசி நம்ம நிப்பாட்டிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. இந்த சூழ்நிலையில் பாண்டியன் ஃபோன் அடிக்காங்க. என்ன சரவணா சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்துட்டியா அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா எங்கள் வீட்டுக்கு போய் போனேன், அவங்க தேடி பார்த்தாங்க, நேரம் ஆகிடுச்சா தான் வேலைக்கு வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. நான் ஓனர் ஃபோன் அடிக்க அப்படின்னு சொல்லிட்டு ஓனர் ஃபோன் அடிக்காங்க. சரவணன் வந்து ஒரு முக்கியமான வேலையை வெளியே வண்டி இருக்குது, இன்றைக்கி ஒரு நாள் அவனுக்கு லீவ் வேணும் அப்படிங்கிறாங்க. சரி நான் போக சொல்லிடுறேன் அப்படிங்கிறாங்க. சரவணா உங்கள் அப்பா பேசிட்டேன், நீ வந்து இன்றைக்கி அங்கே வேண்டுந்துரு அப்படிங்கிறாங்க. சரிப்பா ஓனர்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக தங்கமேல் வீட்டுக்கு போகிறாங்க. இங்கே தங்கமேல் வீட்டில் அப்போ தான் நிம்மதியாக உட்காந்துட்ருக்காங்க. என்ன மாப்பிள்ளை மறுபடியும் வந்துட்டீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை இன்றைக்கி லீவ் போட்டேன், எப்படியாவது நான் சர்டிஃபிகேட் எடுத்து கொண்டு வீட்டில் கொடுங்கன்னு அப்பா சொல்லிட்டாங்க, கடையில் ஓனர்கிட்டையுமே சொல்லி லீவ் வாங்கி தந்துட்டாங்க, அதனால் அந்த சர்டிஃபிகேட் எடுங்க அப்படிங்கிறாங்க. உடனே எங்கே இருக்குன்னு தெரியல அப்படிங்க. அதான் நானும் தேடுதேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் தேட ஆரம்பிச்சிடுறாரு. உடனே ஆஹா இவர் தேடினாருன்னா எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கோமே, வீட்டில் நம்ம ஒருத்தட்டையாக கடன் எழுதி கொடுத்து வாங்கியிருப்போம், அந்த பத்திரமெல்லாம் கிடக்குமே அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை மருமகனை நானே எடுத்துடுறேன் அங்கே எங்கேன்னு தேடிட்டு சர்டிஃபிகேட் எடுத்துடுறாங்க. எடுத்துகிட்டு உட்காந்துருக்கும், இது என்னது அப்படிங்க, தங்கமேல் சர்டிஃபிகேட் தான் அப்படின்னு சொல்லிட்டு குழம்பிக்கிட்டு இருக்காங்க. சரிங்க சார் நான் கொண்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போயிடுறாரு. இந்த சூழ்நிலையில் நேராக தங்கமேல் வீட்டுக்கு வராங்க. தங்கமேல் வீட்டுக்கு வந்தோடனே தங்கமேல் என்ன அவன் சர்டிஃபிகேட் தான், இதை சாமிகிட்ட வச்சு கும்பிட்டுட்டு அப்பா வருவாங்களா அப்பாட்ட எடுத்து கொடுத்துரு அப்படிங்கிறாங்க. உடனே இது ஏன் சர்டிஃபிகேட்டா அப்படிங்கிறாங்க. ஆமாம் தங்கமேல் உன் சர்டிஃபிகேட் தான் அப்படிங்கிறாங்க. உடனே இந்த சூழ்நிலை மீனா வந்துடுறாங்க. உடனே மீனா கேட்குறாங்க, தங்கமேலக்கா இது உங்கள் சர்டிஃபிகேட்டா அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. கொண்டாங்களே நான் வந்து இதை பார்த்துட்டு தரேன், எம்ஏ இங்கிலீஷ் டிகிரி எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல, நான் பார்த்துட்டு தரேன் அப்படிங்கிறாங்க. உடனே இல்லை ராச்சி, இல்லை மீனா நான் தரேன் அப்படிங்கிறாங்க. இல்லை முதல்ல சாமி கும்பிட்டு என்கிட்ட தாங்க நான் பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. சரி மீனா அப்படிங்கிறாங்க. இந்த இடத்துல சாமி கும்பிட வச்சுட்டு அப்படி கும்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்போ தான் நினைக்காங்க, ஆகா மீனா சர்டிஃபிகேட்டை பார்த்தா மாட்டிக்கிடுமோ என்ன செய்யணும் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச கடவுளெல்லாம் கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் ராஜி வந்துடுறாங்க. ராஜி என்னக்கா செய்ய போகிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை தங்கமேலக்கா எம்ஏ இங்கிலீஷ் படிச்சிருக்காங்க, அந்த டிகிரி எப்படி இருக்குன்னு தெரியல, நான் ஒரு டிகிரி தானே படித்தேன், மாஸ்டர் டிகிரி அவங்க படிச்சிருக்காங்க, அந்த டிகிரி எப்படி இருக்குது, மார்க் ஷீட் எப்படி இருக்குன்னு நான் பார்க்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. சரிக்கா நம்ம 2 பேரும் சேர்ந்து பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. உடனே சாமி கும்பிட்டீங்களா தங்கமேலக்கா, அந்த ஃபைலை கொஞ்சம் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபைலை வாங்குறாங்க. தங்கமேல் வந்து இல்லை வேண்டாம்னுட்டு இருக்காங்க. ஏன் வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கீங்க, நாங்கள் சர்டிஃபிகேட் தானே பார்க்க போகிறோம், நாங்களே வச்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டு அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அப்போ பாண்டியன் வந்துடுறாங்க. என்னப்பா செஞ்சிட்ருக்கீங்க அப்படிங்கிறாங்க. ஒன்றுமில்ல மாமா, தங்கமேலக்கா சர்டிஃபிகேட்டை மாமா வாங்கிட்டு வந்தாங்களா, அதான் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் அப்படிங்கிறாங்க. சரிப்பா பத்திரமா பாருங்கள், நாளைக்கு காலையில் வந்து அந்த பேங்கில் கொண்டு அந்த சர்டிஃபிகேட்டை கொடுத்துட்டு
தங்கமயில வந்து வேலைக்கு சேர்த்து விடணும் அப்படிங்கிறாங்க. தங்கமயிலக்கா வாழ்த்துக்கள்க்கா, நாளையிலேருந்து பெரிய அதிகாரியாக போகிறீங்க. அதிகாரி ஆனா பார்ட்டி குடுப்பீங்களா? அப்பவும் கடையில் ஏதாவது பண்டம் வாங்கி சாப்பிட்டா தப்புன்னு சொல்லிட்டு சொல்லுவீங்களா? அப்படி இப்படிங்கிறாங்க. தங்கமயில் முகம் வடக்கையும் தெற்கையும் போகுது. உடனே மீனா கேட்குறாங்க, என்னக்கா பார்ட்டி கேட்டதுக்கே உன் முகம் ஒரு மாதிரி மாறுது, பார்ட்டிலாம் தரமாட்டீங்களா? அப்படிங்கிறாங்க. தங்கமயில் எதுவுமே சொல்லாமல் இருக்காங்க. உடனே என்ன தங்கமயிலக்கா அப்படின்ட்டு இருக்கும்போது பாண்டியன் சொல்கிறாங்க, ஏம்மா அதெல்லாம் இன்ப அதிர்ச்சிம்மா, நம்மளுக்கு சீக்கிரம் கவர்மெண்ட் வேலை கிடச்சின்னு சொல்லி அந்த பிள்ளை ரொம்ப சந்தோஷத்தில் இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்படியாங்கம்மா, சந்தோஷப்பட்டு அப்படியா இருப்பாங்க, இது பயத்தோட குறுமாறலாம் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. இவங்க வந்தால, ஏக்கா நம்ம சர்டிஃபிகேட்டை பார்க்கமாக்கா அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி சரி சரி நம்ம சர்டிஃபிகேட்டை பார்ப்போம்னு சொல்லி சர்டிஃபிகேட்டை உழைக்கிறாங்க. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். நம்ம சேனலை மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.